டெக்ஸ்டூல் வாட்ஸ்அப் குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய அனுபவங்களையும் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பின்னால் டெக்ஸ்டூல் சரித்திரத்தையும் எங்களுக்கு விரிவாக சொன்னால் நலமாக இருக்கும் என்று நம்புகிறோம். மிக்க நன்றி. எனக்கு புரிந்த வரையிலும் நினைவாற்றல் இருக்கிற வரையிலும் நான் தெளிவாக சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. நான் 1957 வருடம் ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை என்று 14ஆம் தேதி நான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போது எனக்கு வயது 17 ஆரம்பம், 16 முடிஞ்சு 17 ஆரம்பம். அப்போது இந்த வயதில் ஃபேக்டரி ஆக்ட் படி வேலையில் அமர முடியாது, ஃபேக்டரி ஆக்ட் பிரகாரம் அது சாத்தியமில்லை என்று பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் கூறிவிட்டார்கள். எனவே அட்டெண்டராக, ஆபீஸ் பாயாக சேர்ந்து கொள்ள டிக்கெட், அதுக்கான டோக்கன் பெற்றுக்கொண்டு அட்டெண்டராக இருக்கலாம், அதுக்கான சர்டிபிகேட் நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்று பெரிய ஆஸ்பத்திரியில் எனக்கு டிஎம்ஓவிடம் அனுப்பி வைத்தார்கள். கம்பெனி டிபார்ட்மெண்ட், பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. அங்கே செல்லும்போது எனக்கு வயது 17 ஸ்டார்டிங் என்று குறிப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். அதை பெற்று நான் கம்பெனி பர்சனல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒப்படைத்தேன். அவர்கள் ஒரு டோக்கன், எனக்கு வயது 18 ஆகவில்லை என்ற அடையாளத்திற்காக ஒரு டோக்கன் கொடுப்பார்கள். அந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு நான் ஆபீஸ் அக்கவுண்ட் செக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலைக்கு அமர்ந்தேன். நான் வேலைக்கு அமர்ந்த போது அங்கே இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. சாதாரண கணக்கு வழக்கில் அந்த 10ஆம் தேதி ஆகிவிட்டால் கணக்கு போடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 30-40 கிளர்க்குகள் உட்கார்ந்து கணக்கு போடுவார்கள். 7500 பேர் இருந்தார்கள் டெக்ஸ்டைல் கம்பெனியில் அன்றைக்கு. அவர்களில் சம்பளம் பில்லு போடுவதற்கு பே பில் போட வேணும், அதுக்கு கையால் தான் எழுத வேண்டியிருந்தது. அதுக்கு 30-40 பேர்கள் வேலை செய்வார்கள் ஆபீஸ் முழுவதும். நான் அன்றைக்கு இவர்களுக்கு சீதாராம் விலாஸ் என்ற ஒரு விலாஸ் உண்டு, அங்கே சென்று இவர்கள் அனைவருக்கும் ஒரு ஆட்டோவில் டிஃபன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிற வேலை. நைட்டு முழுவதும் அங்கேயே இருப்பேன். அதுக்கு பின்னால் அனைத்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கு அனைத்து புக்குகளும் 1வது லெஜர், 2வது லெஜர், 3வது லெஜர், ஒரு லெஜருக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கும் என்று எனக்கு தெரியும். அவர்களிடம் இருந்த அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்டேன். 1வது லெஜர் என்று சொன்னால் பர்சனல் டிபார்ட்மெண்ட், பர்சனல் கணக்குகள். சேல்ஸ் புக் என்ற சேல்ஸில் கணக்கு எழுதுவார்கள். இப்படி ஒவ்வொரு புக்குக்கும் எழுது அதை நான் தாவி ஏறி கொண்டு வந்து கொடுப்பேன். அது என்னுடைய வேலை. அப்போ இதுக்கே கணக்கு புக்கு எடுத்து கொடுக்குற அந்த கிளர்க்கு, புக்கிங் கிளர்க், லெஜர் எடுத்து கொடுக்குற இதெல்லாம் இல்லை, ஒரு கிளர்க்கு வேலை கொடுத்தார்கள். எனக்கு அது வேண்டாம் என்று அக்கௌண்ட் செக்ஷனில் சீஃப் CN ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தார்கள். மிகவும் திறமை வாய்ந்தவர். அவரிடத்தில் வேலை செய்வதில் மிகவும் பெருமையும். எனக்கு அன்றைக்கு பேண்ட் போடும் கூட தெரியாது, உண்மைதான். ஆஃப் பேண்ட் போட்டு கை பனின் போட்டு தான் வேலைக்கு சேர்ந்தேன். யதார்த்தம் அதுதான். அவர் முதல் எனக்கு பேண்ட் தைச்சு கொடுத்து சட்டை தைச்சு கொடுத்தது ஒரு இந்த CN ராமச்சந்திரன் ஐயர். அவர் தான் எனக்கு கொடுத்தார். எனக்கு அப்போது எனக்கு தகப்பன் இல்லை, தாயார் மட்டும்தான் உண்டு.
அங்கிருந்து நான் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ராய் ரொட்டி கொண்டு வருவேன். சரி. ராய் ரொட்டி கொண்டு வரும்போது எல்லாரும் ரசம், தயிர், பருப்பு, நெய்யெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுவார்கள். நான் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். காரணம், உன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவர்கள் கேலி செய்வார்கள். அது எனக்கு சங்கடமாக இருப்பதனால் மரத்துக்கடியில் உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து சாப்பிடுவேன். ஆபீஸ் பாயாக அட்டண்டராகவே இருந்து கடைசியில் நானாக விண்ணப்பித்து நான் தொழில் தெரிந்து கொள்வதற்கு விரும்பினேன். அப்போது அக்கௌண்ட் CN ராமச்சந்திர ஐயா அவர்களிடம் விண்ணப்பித்தேன். நான் இங்கேயே கிளர்க்கு வேலைக்கு போட்டு தரேன், ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறேன்? கிளர்க்கு வேலையை விட நான் தொழில் தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறேன். இந்த தொழில் தெரிந்து கொள்ள வேண்டிய தொழில் நிறைய தொழில்கள் இருக்கிறது. கிளர்க்குன்னா புக் எடுக்கவும் கொடுக்கவும் வாங்கவும் எடுத்து வைக்கவும் இதுதானே. அதனால் விஞ்ஞான ரீதியாக சிந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று அவரிடம் கேட்டேன். சரி என்று அவரும் அந்த வாய்ப்பை கொடுத்து மிஷன் ஷாப்புக்கு என்னை மாற்றம் செய்து கொடுத்தார்கள். 1962ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்னை மாற்றம் செய்து கொடுத்தார்கள். அங்கே ரிங் செக்ஷன், மில்லுக்கு வர்ற ஐட்டங்கள் ரிங் ஒன்று ஒரு ஐட்டம் இருக்கு. அந்த ரிங்கை கடையிறது அதுக்கு ஒரு பான் டோல் கொடுப்பாங்க. அந்த பான் டோலில் வச்சு கணிச்சா ரிங்கு வந்துடும். கட் பண்ணி அதுதான் ரிங்கு சைஸுக்கு ரிங்கு மாதிரி ஷேப்ல இருக்கிற ஃபார்ம் டூல். ஆமாம், ஃபார்ம் அது அப்படியே வச்சோன்னா ரிங்கு மாதிரி ரிங்கு வந்துடும். சரி. அதில் 1 இன்ச்சு ரிங்கு, 1.5 இன்ச்சு ரிங்கு, 2 இன்ச்சு ரிங்கு, 3 இன்ச்சு ரிங்கு வரையிலும் வரும். சரி. அதுக்கு மேலே அன்றைய மேனுஃபேக்சரிங்கில் இல்லை. சரி. அதை கடைந்து கொண்டு 2 நாள் இருந்து அலுமினிய புள்ளி என்று ஒரு டிரைவிங் ஷாப்ட்டுக்கு வரும். நடுவில் அந்த பெல்ட் போடுறது 10 இன்ச்சு டிரைவிங் ஷாப்ட்டு புள்ளி அடைவதற்கு என்னை அங்கிருந்து நல்ல ஸ்பீடாக நல்லா செய்யக்கூடியதில் நம்மை தேர்ந்தெடுத்து அந்த அலுமினிய புள்ளி கடைவதற்கு அனுப்பினார்கள். அந்த A1 ஷாப் அதுக்கு பேர். அந்த 10 இன்ச்சு அலுமினிய புள்ளி கடைவதற்கு அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், செகண்ட் ஆப்ரேஷன், பல ஆப்ரேஷன்கள் இருக்கு. அதை நான் கடைந்து கொண்டிருந்தேன். சிறிது காலம் கழிந்ததுமே லேபர் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு சம்பள உயர்வு வேண்டும் என்று தொழிற்சங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு போர் நடந்தது, போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி தாழ்வு, வெற்றி தோல்வி என்பதே இல்லாமல் நீண்ட நாள் இழுபறி ஏற்பட்டு கடைசியில் வேலை நிறுத்தம் நடைபெற்றது. இல்லை 67. சரி சரி. 67 நீங்க கேட்டது கரெக்ட். 67ஆம் ஆண்டு இது பெரிய வேலை நிறுத்தம். சரிங்க. அந்த பெரிய வேலை நிறுத்தம் ஏற்படுகிற போது மீண்டும் அந்த கம்பெனி கிடைத்த அந்த ஆர்டர் இல்லாமல் போய்விட்டது. ஓ சரிங்க. இப்போ 1968 ஸ்ட்ரைக் ஆனதுக்கு பின்னாடி கம்பெனி கிடைச்ச ஆர்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கிடைக்கல. அப்புறம் திடீர்னு ஆர்டர் வந்துருச்சு. சரிங்க. 68 லாஸ்ட்ல வந்ததுமே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அது வரலாம் காசு இருக்க ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த மேல் அதிகாரி. சரிங்க. அந்த அலுமினிய புள்ளிக்கு நிறைய ஆர்டர் வந்தது. ஓ சரிங்க. அந்த புள்ளிய செட் பண்றதுக்கு உண்டான ஆளுக வரல. சரிங்க. அந்த அதிகாரியும் வரல. அதை ஓரளவுக்கு நான் செட் பண்ணி தெரிஞ்சிருந்தேன். சரிங்க. அதனால் முழு வேலையும் அந்த டிபார்ட்மெண்ட் முழு வேலையும் நான் எடுத்து எனக்கு ஒப்படைச்சாங்க. சரிங்க. ஒப்படைச்சதுமே அதிகாரியா கொடுக்க விட அன்னைக்கு ரொம்ப சிக்கலா இருந்ததுனால டூல் செட்டரை போட்டாங்க. டூல் செட்டர் இந்த வேலை செட்டிங் பண்ணுவாரு. ஒவ்வொரு லேத்துல போய் டூல் செட் பண்ணி கொடுத்துட்டு ஆபரேட்டர் ஆன் பண்ணி ஒவ்வொரு ஆபரேட்டர் ஃபைனல் ஆபரேட்டர் வரலும் செய்வேன். சரிங்க.
கடைசியில் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். சரிங்க. அதனால தான் டூல் ஷர்ட்டுன்னு போட்டு விட்டாங்க. சரிங்க. அவங்க அப்புறம் ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தம் முடியும் போது போகுது யார் யார் என்னென்ன வேலை இருக்காங்களோ அது வந்து ப்ரொமோஷன். டூல் ஷர்ட்டருக்கு அடுத்தது என்னன்னா ஃபோர்மேன். அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து நான் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு நான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் அதுக்கு பின்னாலே அந்த அலுமினி புள்ளியில் ரொம்ப ஃபார்ம் டூல் இல்லாமையே சாதாரண டூல்லையே நான் அந்த ஃபார்ம் டூல் ஒர்க் பண்ணி சரிங்க. அந்த பெண்டு வருது, அந்த ஒரு கையிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த வளைவு பூரா கையிலேயே எடுத்துக்கிட்டு வந்து. சரிங்க. 10 இன்ச்சு. அப்புறம் திருவங்கசாமி நாயுடுன்னு ஒருத்தன் பெரிய சீஃப் இன்ஜினியர், ஜீட்ஸ் இன்ஜினியரிங் போனார். சரிங்க. அவர் தான் நம்ம கம்பெனியில் சீஃப் இன்ஜினியராக இருந்தார். அவர் ஜீட்ஸ் எம்டி திருவேங்கடசாமி நாயுடு வந்து டெக்ஸ்டைல்ல சீஃப் இன்ஜினியராக இருந்தார். இன்ஜினியர் அவர் தான் சீஃப் டிசைனர். சரிங்க. அவர் யாராவது புதுசாக கொண்டு வந்தால் நேராக நம்ம டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு வருவார். சரிங்க. ஏன்னா அந்த இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போது 0வில் கொண்டு வந்து காட்டணும். அந்த அளவுக்கு கம்பெனி டெவலப்பாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு அறிமுறை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து காட்டுவார். சரி. அது நான் இண்டிகேட்டர் வச்சு பார்த்தா 0வில் இருக்கும். ரன் அவுட் வந்து 0வில். ரன் அவுட் வந்து 0வில். எப்படி பார்த்தீங்களா இந்த கம்பெனியினுடைய திறம் பூரா அதில் தான் வரும். இதில் இருக்குது. இந்த மாதிரி தான் கம்பெனி எல்லா மிஷினும் நல்லா இருக்குங்கிறது. சரி. விளக்கு சொல்றதற்கு ஒரு உதாரணத்துக்காக அந்த டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தேன். சரி சரி. அப்போ அதில் நான் இருந்து ஒப்பந்தம் ஏற்படுகிற போது நம்ம அதில் நான் அப்போவே தொழிற்சங்கத்தில் சரி என்னை கூப்பிட்டு எல்லா இதுவும் செஞ்சிருக்கேன், நல்லா திறமையாக வேலை செய்கிறேங்க, சரிங்க, நீங்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும். தொழிற்சங்கத்தில் பாலனுங்கிற ஒருத்தர் சரி ரொம்ப திறமைசாலி. சரி. அவர் எதுவுமே கடைசி வரையிலும் சொந்த வீடும் கூட சரி இல்லாமல் பணியாற்றுக்கும் மாவட்டத்திலேயே பெரிய ஆளு பாலன் ஃபார்முலா சொல்ற அளவுக்கு அவருடைய பெருமை திறமை இருந்தது. அப்புறம் அவங்க வேலை செய்யறதுனால அப்புறம் ஒப்பந்தம் முடிஞ்சு நமக்கு போர்மேன் இதுக்கு வந்தது. சரி. போர்மேன் வரும்போது அப்போ நிர்வாகமும் மாறிடுச்சு. சரி. இது எந்த வருஷங்க? 1970 ஆகஸ்ட். 70 ஆகஸ்ட். சரிங்க. அப்போ சுப்பிரமணியம் வழியார் எம்டிஆர் இருக்கார். ஓ சரிங்க. அப்போ அவர் தொழிற்சங்கத்துக்கு அடிக்கடி போய் பேசி அவர் ஃபோர்மேனாக போயிட்டு தொழிற்சங்கத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு அது அவங்களுடைய பிஸ்னஸ் நமக்கு போட்டாங்க. சரி. நான் பாலன் கூப்பிட்டு நீ எழுதி கொடுத்துரு. சரி. ஃபோர்மேன் வேண்டான்னு சொல்லி. ஃபோர்மேன் வேண்டான்னு. சரி. அதனால் உங்களுக்கு பேசிக்கு வருங்காலத்தினுடைய இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். நீங்கள் அதுக்காக தியாகம் பண்ணத்தான் வேணும். சரி. தொழிலாளர்களுக்காக நீங்கள் அந்த பதவி வேண்டான்னு சொல்லி பண்ணணும் கட்டாயம் பண்ணணும். அப்புறம் ஒர்க்கர்ஸும் எல்லாரும் வற்புறுத்தினாங்க. கொண்டு அவரை போயிட்டு நாங்கள் எல்லாம் சங்கத்திலே இருக்க முடியாது. சரி. அப்புறம் பார்த்துட்டே போம் அப்படின்னு பாலன் சொன்னார். அவர் பல முறை என்னை காத்திருக்காரு. அதனால கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். நான் அவர் எம்டி கிட்ட போய் சொன்னேன். சரி. நமக்கு வேண்டாங்க, நான் தொழிற்சங்கத்திலே இருக்கிறதுனால இது நான் ஃபோர்மேனாக போயிட்டு அந்த கேட்டகரியில் வர முடியாது. அதனால நான் வேண்டான்னு எழுதி கொடுத்துறேன். சரி. அவர் சொன்னார் சங்கம்னா இப்படி இருக்கணும். சரி. ஆனால் சங்கத்துக்கு எங்களுக்கு உங்களுடைய பர்சனலாக இருக்கும்போது உங்களுக்கு லாஸ் தான். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நீங்கள் சங்கமாக இருந்தால் தான் எங்களுக்கு கஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க சொன்னால்
அதனால் ஒரு விதத்தில் லாபம் கொடுத்தான். அது உங்கள் பர்சனல் இஷ்யூ, நீங்கள் முடிவு பண்ணிக்க பண்ணார். சரி சரின்னு எழுதி கொடுத்துட்டு வந்து அங்கே டூல் செட்டராகவே இருந்துட்டேன். சரி சரி கடைசியில் அன்னைக்கு டூல் செட்டராக இருந்து போகிற மேனாக இருந்தேன். பன்மடங்கு கிராஜுவேட் கிடைச்சிருச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் நான் இருக்குதான் செய்யும். அப்படி வந்து 1900 2000 சரி 1970 சொன்னீங்க. 70க்கு பின்னால் நான் தொடர்ந்து வேலை டூல் செட்டராகவே இருந்து பணியாற்றினேன். அப்போது ரிங் பிரேம், சரி ரிங்கு, அப்போ அதை விட்டு பல டிபார்ட்மெண்ட் ஏசாப் போனோம். சரி சரி அங்கே போய் இந்த கார்டிங் வர்ற புள்ளிகள் எல்லாம் கிடைங்க. சரிங்க. பிரான்ச்சுக்கு அனுப்புனாங்க. பிரான்ச், சரிங்க. நான் லீடருங்கிறதுனால அன்னைக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லாதனால சரி இன்னைக்கு பிரான்ச்சுக்கு அனுப்பிட்டாங்க. சரிங்க. பிரான்ச்சுக்கு போய் ஆயில் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் சரி எல்லா வேலையும் செஞ்சேன். சரி பல பல வேலைகள் அங்கிருந்து வேலை செஞ்சேன். ரயில்வே சிக்னல் கொஞ்சம் இருந்தேன். சரிங்க. அது ரயில்வே சிக்னல்ஸ் வந்து டெக்ஸ்டைலில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அது பிரான்ச்சில் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரான்ச்சில். சரி சரிங்க. அப்புறம் இது பிரான்ச் ஒன்றும் இல்லை. சரி இந்த இந்த இன்ஜின் பண்ணிட்டு இருந்தாங்க, டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜின். சரி. பிரான்ச் ஒன்று. பிரான்ச் ஒன்றுன்னா அந்த மேம்பாலத்துக்கு கீழே எங்கேயே இருந்ததுன்னா அது வந்து பிரான்ச் 2க்கு. சரிங்க. இங்கே பாப்பநாயக்கம் பாளையம் தண்டபாணி பவுண்டரி இருக்குங்க. ஆமாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது பிரான்ச் 1. ஓ சரிங்க. அங்கே வந்து டீசல் இன்ஜின் சரி பண்ணிட்டு இருந்தேன். 5 HP வரையிலும் பண்ணணும். சரிங்க. அதில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரிங்க. அப்புறம் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இது ஆயிடுச்சு. மறுபடியும் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. சாமியார் இங்கே இன்னொரு மிஷன் இருக்குங்களே, அம்பர் சர்க்கா. அம்பர் சர்க்காவுக்கு மாற்றினாங்க. சரிங்க. அங்கேயும் போய் எல்லா வேலையும் தெரிஞ்சு. அப்போ சரிங்க. அந்த மேனேஜரு, அங்கே பிரான்ச் மேனேஜரு நடராஜன் ஒருத்தர் இருந்தார். சரிங்க. ரொம்ப கெட்டிக்கார நாயுடுங்க. சரி. ரொம்ப திறமைசாலி. சரிங்க. அவர் வந்து சொன்னார், இங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து எல்லா ஃபேக்ட்ரி சைட்டுக்கு உண்டான வசதிகள் பூரா உண்டு. சரிங்க. இது பிரான்ச் ஃபேக்ட்ரி. இங்கே அந்த வசதிகள்லாம் இருக்காது. நீங்கள் அதுக்காக போராடுவீங்க. அதனால் இங்கிருந்தும் நான் வேற உங்களை அனுப்ப வேண்டி இருக்கோம். சரிங்க. நான் யோசனை பண்ணிக்கோங்க. சரிங்க. அப்படின்னா அங்கே கை கழுவுறதுக்கு களிமண் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம். சரிங்க. களிமண் தான் அங்கே எல்லாரும் அதுதான் கழுவுறாங்க. சரிங்க. நீங்கள் அதுதான் யூஸ் பண்ணணும். தனியாக நீங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் ஆகிப்போ சோப்பு கொடுக்கணும். சரிங்க. எங்கனால் இங்கே கொடுக்க முடியல, அப்படி வழக்கம் இல்லை. சரிங்க. அதனால் இங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும். சரிங்க. பிரத்யேகமாக ஒன்றும் பண்ணி கொடுக்க முடியாது. சரிங்க. சரிங்க அப்படின்னு நான் சரிங்க. சரிங்க, எல்லாருக்கும் எப்படியோ அப்படி ஆகுது. சரி. அப்புறம் இருப்பான். இன்னொரு விஷயம், சாப்பிட்றதுக்கு கம்பெனியில் இடம் கிடையாது. சரிங்க. பக்கத்தில் தண்ணிப்பந்தல்னு ஒரு இடம் இருக்கு. சரிங்க. அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டா தண்ணி அங்கேயே இருக்குது. சரிங்க. அது அங்கே தான் சாப்பிடணும். சம்பளம் வந்து கரெக்டாக 7ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுத்து இங்கே அதுக்கு ஒன்றும் ஃபைனான்சியல் பொசிஷன் அப்படி இல்லை. அதனால் வரும்போது கூப்பிட்டு சொல்லுவாங்க, 10ஆம் தேதி 15ஆம் தேதி 20 22 கூட ஆகிடும். சரிங்க. அதுக்கெல்லாம் சம்மந்தம்னா நீங்கள் இங்கே வேலை செய்யலாம். சரிங்க. நான் அதுக்கும் சரிங்க. சரிங்க. இதெல்லாம் அந்த ஒண்டிப்புதூர் பிரான்ச்சில். சரி சரிங்க. இந்த அம்பர் சர்க்கார் இங்கே. சரி. இது எங்கேங்க அம்பர் சர்க்கார்? அம்பர் சர்க்காருங்கிறதுங்க இந்த ஜிஎம் இருக்குல்லங்க. ஆமாங்க. சைடில் போகணும். இங்கே கணபதி பக்கம் அத்திப்பாளையம் பிரிவுக்கு பக்கம். அதே தான். சரிங்க.
ரைட்டில் போய் லெஃப்டில் இருந்தால் அது அம்பர் சர்க்கார் டிபார்ட்மெண்ட். சரி சரிங்க. அதில் அப்புறம் அங்கிருந்து அப்புறம் போராடினாங்க மற்றவங்க. நாம் நீ முன்னால் நிற்கக்கூடாது, மற்றவங்க போராடினா அவங்க கூட போகிறதே நமக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லுவார். சரிங்க. நான் என்ன பண்ணேன், நான் தானே போராட தனியாக கூப்பிட்டு போகக்கூடாது, அவங்க எல்லாம் போனால் நான் போகலாமில்ல, அது நான் ஒப்புதல் கொடுக்கல இல்லை. எனவே அவங்க எல்லாத்தையும் முன்னால் அனுப்பிட்டு அவங்க பின்னால் நாம் போவோம். சரிங்க. நம்ம விட எப்படி திரட்டி போட்டோம் பாருங்க அப்படின்ட்டு. எப்பா நான் என்ன சொன்னேன், நான் உங்ககிட்ட சொன்னபடி தான் நடந்துட்டேன். நானாவது முன்னால் வந்தீங்களா, அவங்க தான் வந்தேன், அவங்க பின்னால் நான் வரணுமில்ல. இல்லை அப்போ அப்படி தான் நான் வந்தேன். இது ஒன்றும் அந்த சந்தனமெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இன்னும் தப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அவரு. சரிங்க. இல்லை அவங்க எல்லாரும் கூப்பிடும்போது நான் தனியாக இருக்கணும்னா அது தப்புங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அப்படி இருந்தேன். அங்கேருந்து அப்புறம் பிரான்ச்சை அங்கே அந்த பிரான்ச்சே வேண்டாம்னு நிறுத்திட்டாங்க. சரி சரிங்க. அப்போ ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்படி வரும்போது ஹெட் ஆஃபீஸ்க்கு A1 ஷாப்பில் நான் முன்ன இருந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை அனுப்பல. சரிங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஏ ஷாப் அனுப்புனாங்க. ஏ ஷாப்பில் கடைசி வரையிலும் இருந்து நான் ரிட்டையர்ட் ஆக 5A அப்படி அது இருந்தது. A1 முடிஞ்சு 5A 5Aல மெயின் ஐட்டங்கள்லாம் வரும், முக்கியமான ஐட்டங்கள், பெரிய ஐட்டங்க பூரா. ஆமாம் ஆமாங்க, அதெல்லாம் ஸ்கெல்டன் ஐட்டங்கள்லாம் ஜாஸ்தியாக வரும். அதில் அதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் இருக்கும். அதில் என்ன போட்டோம் மடிக்கலாம்னு நினச்சேன். நமக்கு அது ட்ரைனிங்காக போச்சு. நான் அதையும் ரொம்ப ஈஸியாக போனேன் வேலையிலலாம். நான் சரி சரி. இப்போ அந்த பிளாக்ஸ் சொல்றீங்கல்ல 1 to 7, 7A 8 வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. 8 வந்து பெயிண்டிங்கு, 7A அசம்பிளி, அப்புறம் 6 C&R, அப்புறம் 5A 5B இருந்ததுங்களா? 5 கொஞ்ச நாள் தான் இருந்தது. 5A. அப்புறம் பிளாக் 4 வந்து டூல் ரூம். பிளாக் 3 வந்து ஃபோர்ஜிங் இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. கிளவரம் இருந்தது இல்லைங்க அந்த அது முக்கியமான ஃபாரின் மிஷினு அது மாதிரி. ஆமா, இந்த பக்கெட் டீத் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. ஃபோர்ஜிங் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் 3. பிளாக் 2 வந்து இதுன்னு நினைக்கிறேங்க, ஃபவுண்டரி. பிளாக் 1ங்கிறது ஸ்டீல் உற்பத்தி. சரி சரி சரிங்க. அப்புறம் அந்த இது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்கல்லங்க, ஹீட் ட்ரீட்மெண்ட், அது என்ன பிளாக்குங்க? அது தனி HTM. சரி, அது ஹீட் ட்ரீட்மெண்ட். சரிங்க. அதுதான் அப்பனாய்க்கும்பட்டி இவரு ரங்கநாதன் ரொம்ப நல்ல மனிதர். நம்ம சவுந்தரராஜ் இல்ல பேரு, அவர் தான் போர்மேன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. சரிங்க. இன்னொருத்தர் நம்மால் வந்து மேஸ்திரியா நாராயணசாமி. சரிங்க. கிட்டத்தட்ட உங்க மாதிரி இருப்பாரு. சரிங்க. அவர் தான் அங்கே மேஸ்திரியா இருந்தார். சரிங்க. அங்கே அடிக்கடி வருவேன். சரிங்க. அது இப்போ நீங்க சேர்ந்தப்போ டெக்ஸ்டைல் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? மேக்ஸிமம் டெக்ஸ்டைல் பிரேம். சரிங்க. கார்டிங்னா அந்த கார்டிங் ரொம்ப பழைய காலத்து மாடல். சரிங்க. இதுக்கு பின்னால் எவ்வளவு மாற்றம் வந்துச்சு. ப்ளோ ரூம் டபுளிங்கிறது 2 நூல் ஒன்றா ஆகி வர்றது டபுளிங். அப்புறம் ஒர்ஸ்டட் ஸ்பின்னிங் இது பண்ணிடுவோம். ஒர்ஸ்டட் ஸ்பின்னிங் மிஷின், இந்த மாதிரி ஐட்டங்கள். சரி. அப்புறம் இந்த துப்பாக்கி தையல் மிஷின், அதுவும் அதெல்லாம் ஏதாச்சும் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எப்போ பண்ண? அது 1950ஆம் வருடம் சொல்லியிருக்காங்க. சரிங்க. நான் இருக்கும்போது அந்த மேனுஃபேக்சரிங் இல்லை. சரி சரி. இந்த செஞ்ச மேனுஃபேக்சரிங் இங்கே மாட்டி வச்சிருப்பாங்க. சரி. ரூமில். சரிங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஓ சரிங்க. சம்மந்தம் இல்லை நமக்கு. அந்த சமயம் அந்த இது இல்லை, நிறுத்திட்டாங்க. சரிங்க. மிலிட்ரிக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க.
நீங்க வேலைக்கு சேர்ந்து இப்போ ஹெட் ஆபீஸ் வந்ததுக்கு பின்னாடி கேண்டீன் எல்லாம் அனுபவம் இருக்கும். சரியா அதுல எப்படி டெவலப் ஆச்சு, அது என்ன மாதிரி கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடென்ட்டுகள் ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி ஏதாச்சும்? நான் ஒர்க்ஸ் கமிட்டியில் வந்தேன். சரிங்க. ஒர்க்ஸ் கமிட்டி முன்னெல்லாம் வந்து எர்ஸ் கமிட்டி வந்தேன். சரிங்க. மேனேஜ்மெண்ட்லேருந்து பிரசிடென்ட்டு. சரிங்க. லேபர் சைட்லேருந்து வைஸ் பிரசிடென்ட். அதிகமான அதிகாரம் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. சரி. அது நான் இருந்தேன். சரிங்க. நான் தேர்தலே நிற்க மாட்டேன் இருக்கும்போது. சரிங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, தொழிற்சங்கமும் சொல்லிச்சு. சரி. மேனேஜ்மெண்ட்லேயும் நீங்கள் இருந்த நல்லா. சரி. முதல்ல டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு நல்ல தண்ணி நான் தான் கொண்டு வந்தேன். ஓ சரிங்க. நீங்கள் கேட்டதுனால ஒரு நல்ல தண்ணி இல்லாமல் இருந்தது. சரிங்க. அப்போது அந்த நல்ல தண்ணியை கொண்டு வந்து சரிங்க ஒரு பெருமை அந்த டெக்ஸ்டைல். அது வந்து நீங்கள் தொழிற்சங்கம் மூலியமா போராடி கொண்டு வந்திருக்கீங்க. தொழிற்சங்கமும் வந்து மேனேஜ்மெண்ட் இருந்தது. ஆனால் அது உங்கள் முயற்சியில் அது கிடைக்கும். சரிங்க. அதில் அந்த ரொம்ப சப்போர்ட். சரிங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சரி பிரசிடென்ட். சரிங்க. அவர் ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணார். சரிங்க. அப்போது அங்கே வெளியில் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்க. அதில் வைஸ் பிரசிடென்ட்டாக. சரிங்க. அவர் மூலமாக அந்த நல்ல தண்ணியை கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். சரிங்க. ஏன்னா அவர் நமக்கு நல்ல தண்ணி கொண்டு வந்து பார்த்துட்டு சரி குடிக்கிறதுக்கு தானே கேட்குறாங்க. சரி. என்ன தொழிற்சாலைக்கே கேட்குறாங்க, குடிக்கிறது கொடுக்கலாம். சரி அப்படின்ட்டு அவர் தீர்மானம் கொண்டு வந்து முனிசிபாலிட்டியில் தீர்மானம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நல்ல தண்ணி சப்ளை பண்ணாங்க. சரி. அதில் தான் எல்லாத்துக்கும் நம்ம மேலே ஒரு பிரியம். சரிங்க. சில ஆண்டுகள் உப்பு தண்ணியே இருந்து சரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் சேஃப்டி கமிட்டியில். சரிங்க. சேஃப்டி கமிட்டியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். சரிங்க. அப்போ இருந்தது இந்த காலுக்கு அந்த போர்ஜிங் ஒன்று பிளாக் ஒன்று இல்லை. ஆமாங்க, போர்ஜிங் இருந்தது. அதில் காலுக்கு ஷூ, கைக்கு ப்ளக்ஸ், இது சரிங்க இதெல்லாம் இல்லாமல் அப்புறம் கண்ணுக்கு க்ளவுஸு இதெல்லாம். சரி. சேஃப்டி கமிட்டியில் என்னென்னலாம் இருக்குதோ சரிங்க அது வந்து தெரிஞ்சுட்டு சரி தொழிற்சங்கத்தில் காட்டினாங்க. சரிங்க. இதெல்லாம் இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. நான் அது கட்டாயமாக அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சேஃப்டி. சரி. ஆமாங்க, போர்ஜிங்கும்போது நம்ம ஒரு இரும்பை வந்து காய்ச்சி அப்புறம் அது மேலேருந்து ப்ரெஸ்ஸில் வச்சு தட்டும்போது தெரிக்கும். அப்போ கண்ணில் காலில் எல்லாம் உழுகும். அதுக்கெல்லாம் அப்போ அந்த சேஃப்டி தேவைப்படுங்க. இந்த எம்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சரிங்க. இன்னொரு சுப்பிரமணியம் இந்த ஊர் தான். சரிங்க. எல்லாம் பாதுகாப்புக்காக தான் கேட்குறாங்க. இதெல்லாம் ஏன் போராடிட்டு இருக்கீங்க? அது அவங்க கேட்காம நாம பண்ணிடலாம். சரிங்க அப்படின்னு சொன்னவர் அவர் தான். சரிங்க. அவர் அதெல்லாம் பண்ணி கொடுத்தார். சரி. இப்போ இவர் சுப்பிரமணியம் முதலியார் வந்து எம்டிஏ வந்தாருங்க. அதுக்கு முன்னால வந்து பாலசுந்தர நாயக்கர் இருந்தாரு. அவர் பீரியட்ல நீங்க இருந்திருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாலசுந்தர நாயக்கர் கிட்ட ஒரு தனி சிறப்பு என்னங்கன்னா, சரிங்க, இந்த டெக்ஸ்டைல் கம்பெனியை LMWக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த மிஷினரிஸ் இங்கே வர்றதாக இருந்தது. சரிங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த மிஷினரிஸ் எல்லாம் இங்கே எல்லாம் பண்ணி சரி ஒரு டெவலப்மெண்ட்டு இங்கேருந்து பண்ணலான்ட்டு முதல்ல டெக்ஸ்டைல் பாலசுந்தர் நாயக்கர்கிட்ட தான் வந்து எழுதினாங்க அந்த கமிட்டி. சரிங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப அதிநவீனம் பண்ணிட்டா 6000 7000 பேர் இருக்கிறவங்க வெறும் 1500 ஆயிடும். சரி. நம்ம நாட்டில் அவருக்கு ஒரு பெரிய காந்திவாதி. சரிங்க. பாலசுந்தர் நாயக்கர் அப்படி என்னன்னா, அதிநவீனம் பண்ணிட்டு எங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும். இத்தனை பேரும் வேலையெல்லாம் போனால் பாவம். சரிங்க. எனவே எங்கேயோ பண்ணிக்கோங்க, இங்கே மனித உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியது தான் நமக்கு பிடிக்கும். சரிங்க. எங்கள் தொழிலாளிகளுக்கும் அதுதான் பிடிக்கும். இங்கே இருக்கிற தொழிற்சங்கங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். அப்படின்னு ஒரே வார்த்தை இந்தியாவில் சொன்னது அவர் தான். சரிங்க.
அவர் வந்து இப்போ என்னன்னா, இப்போ ஆளுகளுக்கு வேலை இல்லாமல் போகக்கூடாது, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இயந்திரமயமாக்குனா நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடும், நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது. சரிங்க. அதுக்கு பின்னால் தான் எல்லாம் டெல்லி போனோம். சரிங்க. அதனால அந்த தேசியவாதி நல்ல குணம் இருக்கிறது. சரி. அதனால அந்த இதைய வேண்டான மருத்துவர் டெக்ஸ்டூல் பாலசுந்தர் நாயுடு தான். சரி. இப்போ அவர் இன்னும் எல்லாம் கேள்விப்பட்டாங்க, அதாவது அப்போ 7000 பேர் இருந்தாங்க இல்லைங்க, அப்போ வந்து செக்யூரிட்டி வந்து செக் பண்றதுக்கும் கூட முடியாது, சும்மா குமிஞ்சிட்டே தான் தடவி விட்டு வெளியே அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி நான் பாரு எடுத்துட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேத்தோட சக்கு இருக்குமில்லங்க, அதை எடுத்து ஒருத்தர் தலையில் வச்சுட்டு போனாரு, பெட்டு கட்டிக்கிட்டு செக்யூரிட்டி மேலே தலையே தூக்காம செக் பண்ணிட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து பாலசுந்தர நாயக்கர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரின்னு. அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு, அவன் எடுத்துட்டு போனா உனக்கும் சாமர்த்தியம் வந்து நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கிறேங்க. அவனுக்கு ஒரு ஈவிரக்கமான குணங்க. சரிங்க. அதைய ஒரு தமாஷுக்காக இப்படி விட்டு சொன்னது எல்லாமே அவன் ஒன்றும் அவ்வளோ வடிகட்டு முட்டாள் இல்லை. சரிங்க. இந்தியாவிலேயே சரிங்க ரிங் பிரேம். சரிங்க. அதிலிருந்து அவருடைய யோகம் அவருடைய மூளையும் சரிங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி. அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து படித்தவர். சரிங்க. அங்கேயே இன்ஜினியர் நாய்க்கிறேன்னு பேர் எடுத்தவர். சரிங்க. அங்கேயே ஸ்டாங்க் மேட் இன் இங்கிலாண்டில் ஸ்டாங்க் தூக்குனவர். சரிங்க. அங்கே லேத்து பிடிச்ச லேத்து தூக்குனவர். இந்த பாண்டூல் கையிலேயே சாணம் குடிச்சு பாண்டூல் பண்ணிடுவார். சரிங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கில்டு வேணுமல்லங்க. அந்த ஸ்கில்ஸ் அவர்கிட்ட இருந்து அதுதான். அதுக்காக தான் இப்போ சிஎன்சியில் பண்ணுறாங்க, அப்போ கையிலேயே பண்ணணும்னா அந்த ஸ்கில் வந்து எவ்வளவு பெருசாக இருக்கும். அதெல்லாம் அவர் பண்ணுவார். சரிங்க. ட்ரில் பண்ணாருந்தாங்க. சரி. 2வது ரைமர் போடுவாங்க போரில். ஆமாங்க. அவரு ட்ரில் பண்ணாருன்னா அந்த ட்ரில் போட்டுனா ரைமர் போட வேண்டியது இல்லை. அவ்வளவு ஸ்மூத்தா, அவ்வளவு ஸ்மூத் மட்டும் இல்லைங்க. அந்த இது இருக்குங்க, 2 இது பிரிஞ்சு இப்படி இருக்கும் ட்ரில். இந்த 2 இதுவும் ஒரே இருக்கும், மைக்ரோமீட்டர் பிடிச்ச மாதிரி சாணம். சரி. அந்த ட்ரில் பிட் எட்ஜ் வந்து சாணம் பிடிக்கிறது தான் எல்லா விஷயமே இருக்கும். அது எல்லா திறமையும் இருக்கு. ஆமாம். அது மட்டும் இல்லைங்க, கண்ணாடி இப்படி உருவி எடுத்த கண்ணாடி மாதிரி இருக்கும். சரிங்க. ரைமர் போட்டாலும் கூட வேகமாக காயம் தெரியும். போரில் காயம் இருக்கு. இதில் இவர் பிடிச்ச இதில் உள்ளுக்கு பாலிஷியாக இருக்கும். சரிங்க. உள்ளுக்கு கிரேஸி எண்ணெயும் போட்டு அழுகுழுன்னு ஈஸியாக போகும். சரிங்க. இப்போ சாப்புக பேரிங்ஸ் இதுக்கெல்லாம் போடுறது அவர் வந்து நின்று பார்ப்பார். சரிங்க. அந்த டூல்ஸ் வாங்கி அவர் கிரைண்ட் பண்ணுவார். சரிங்க. அப்படி எந்த முதலாளியும் இல்லை, முன்னாலேயும் அப்படி ஒருத்தர் அமையவே இல்லை. சரிங்க. அதனால அவர் அதில் கெட்டிக்காரு. சரிங்க. அதனால அவர் வெளிநாட்டிலிருந்து கற்றுக்கொண்டு வந்து இங்கே அத்தனையும் ரிங் பிரேம் வந்து கொலாபரேஷன் இல்லாமல் பண்ணினவர் முதல்ல ரிங் பிரேம் உற்பத்தி பண்ண பாலசுந்தர நாயக்கர் மட்டும்தான். சரிங்க. அது பெருமைக்குரிய விஷயம் இல்லைங்களா? ஆமாங்க. வேற யாரும் பண்ணலைங்க. இல்லை. சரிங்க. அவர் என்னை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. சரிங்க. நான் சரியில்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. சரிங்க. அதனால அவர் சரியில்லைன்னு நான் சொல்ல தயார். சரி. அது சத்தியம், தர்மம், நீதி, நேர்மைங்கிறது என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. கண்டிப்பாங்க. அது அவருக்கு இருந்தது. சரிங்க. அந்த அங்கே தெரிஞ்சிட்டு வந்து இங்கே அத்தனையும் பண்ணிட்டு வெளிநாட்டு இறக்குமதி இல்லாமையே ரிங் பிரேம் பண்ணிட்டு கொலாபரேஷனே வேண்டான்ட்டார். சரிங்க. கொலாபரேஷன் இல்லாமல் இந்தியாவில் ரிங் பிரேம் பண்ணது யாரும் NMN கம்பெனி இருந்தது, அது இல்லை. சரிங்க. அவனும் கூட கொலாபரேஷனோடு தான் பண்ணாங்க. டெஸ்டூல் ரிங் பிரேம் மட்டும்தான் கொலாபரேஷன் இல்லாமல் ரிங் பிரேம் பண்ணணும். சரிங்க. அதனால ஒரு தொழில் மேதை. சரிங்க. அது யாருமே மாட்டேங்குது. இப்போ அவர்னாலதான் இந்த ஏரியா, கணபதி ஏரியா பூராமே டெவலப் ஆனதுக்கு ஒரு காரணம் வந்து அவர் தான். அதெல்லாம் மறுக்க முடியாது. கணபதினு இல்லை, கோயம்புத்தூரே டெவலப் ஆனதுக்கு அவர் தான் காரணம். சந்தேகமே இல்லை, அதெல்லாம் உண்மை. சரி. அதனால அவர் 98 வயசு ஆன போதும் கூட நான் போய் பார்த்தேன். ஓ சரிங்க.
சரி என்னப்பா நல்லா தொழிற்சங்கத்துக்கு இன்னும் போறியா சரி அப்படின்னு கேட்டார். சரி சரிங்க போறேனுங்க, சரி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டுனுங்க சரி போகிறேன் சரி 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 அப்படின்னு சொன்னேன். சரிங்க நல்லா இருக்கு, நல்ல 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 ஒரு ஸ்கில்டு உங்கள்கிட்ட இருந்தது. சரி அந்த பாம் டூலெல்லாம் நீ சாணம் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரிங்க அலுமினி புள்ளியெல்லாம் அந்த அந்த ரேடியேஷன் எடுத்துங்க அது அது ஒரு தொழில் தெரிஞ்ச ஒரு நபருக்கு தான் வந்து அடுத்தவங்க செய்யற தொழிலோட நுணுக்கம் இது வந்து புரியுங்க. ஆமா ஆமா அப்பதான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு அதுல ஸ்கில் ஒரு கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறது தெரியும். அவரு அதுல வந்து ஒரு ஸ்கில்டா இருந்ததுனால உங்க ஒர்க்கை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட என்னங்கன்னா திறமையானு கண்டு அவன் என்ன குறும் பண்ணாலும் சரி வலுவிட அப்படிம்பாரு. சரி அந்த மாதிரி இது வேணும்னே இந்த வேலையில எடுத்துட்டு போகலாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் அது ஒரு சும்மா தமாஸ்க்காக சொல்லியிருக்காங்க. அதுதானே எல்லாமே. அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லை. சரி அது அந்த பக்கம் என்ன பண்ணாங்கன்னா சரி பிரான்ச்சு ஒன்றுல சரி ஒரு திருடன் இருந்தான். சரிங்க செக்யூரிட்டி அந்த காலத்துல இருந்த மாதிரி செக்யூரிட்டி இருந்தது. சரி நீங்கள் காலத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எல்லா செக்யூரிட்டியும் அன்னைக்கு இருந்துன்னு சொல்ல முடியாது. ஆமாங்க கண்டிப்பாங்க. அன்னைக்கு இருந்த செக்யூரிட்டி அதுதான். நல்லா கும்பிட்டு தான் தெரிஞ்சாங்க அப்படி இப்படிங்க ரொம்ப தமாசு கிண்டல் பண்றது சொல்றது. சரி அவரு நினைச்சிருந்த எத்தனையோ பேர் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் அவர் விட்டுருவார். சரி ரொம்ப கிரிட்டிக்கான ஃபேமிலிங்க, கஷ்டமான கம்பெனி தான், குழந்தை குட்டிக்காரன் சொன்னா சரி இனிமேல் செய்ய மாட்டான். குழந்தை குட்டிக்காரன் கெஞ்சறான் பாவம் அப்படின்பாரு. சரி இது ஒரு வீக்கா நினைச்சிட்டு அவனுக்கு சொந்தமா அவனை வெளியே அனுப்பியா செய்யறவனும் இருப்பாங்க சில பேர். ஆமாங்க அவங்களுடைய காரியம் நிறைவேறலைங்கிறதுக்காக தமாசு ஒரு தர்ம சிந்தனை இருக்கிறது அப்படி சொல்லக்கூடாது. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, ரொம்ப திறமசாலி. கணபதி நகர் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் அவர். சரிங்க டெக்ஸ்டைல் பெருமை சேர்த்தவர், இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தவர். அதெல்லாம் மறுக்க முடியாது. பின்னாடி வந்து சுப்பிரமணிய முதலியார் வந்தாருங்க, அவரை பத்தி சொன்னீங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஜெயராம் நாயக்கர் எம்டிஏ வந்தாரு, அவர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜெயராம் நாயக்கர் வந்ததுக்கு பின்னால கம்பெனி எப்படி மாறுச்சு, எப்படி டெவலப் பண்ணாரு, அவரோட பங்கு என்ன இதுல? ஜி.கே. சுந்தரம் இருந்தாரு. சரிங்க பாலசுந்தரத்துக்கு பின்னால சரிங்க ஜி.கே.எஸ் இருந்தாரு. ஓ ஜி.கே.எஸ் இருந்தாரு. ஓ அவர் இருந்தாருங்களா டெக்ஸ்டைல்? ஓ சரி சரி சரிங்க இருந்தாரு. சரி அவருக்கு பின்னாடிதான் சுப்பிரமணியம் வந்திருக்காரு. அதுக்கு பின்னால் தான். சரி சரிங்க. அது வந்து 1970 சரி இவங்க எல்லாம் பண்ண ஜே.கே. சம்பளம் கொடுக்காம சரிங்க முடியல. சரிங்க அப்புறம் கலெக்டர் பாங்கோன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு கலெக்டர். சரிங்க ஒரு நார்த் இந்தியன் வந்து. சரிங்க ரொம்ப மிக மிக நல்லவர். சரி ஒரு நார்த் இந்தியன் வந்து எல்லாத்துக்கிட்டும் பாராட்டு வந்திருந்த அவர் ஒருத்தர் தான். ஓ சரிங்க. அதுக்கு முன்னால பெரிய கலெக்டர் ஒருத்தர் இருந்தார், கலெக்டர் ராயப்பா. ஓ சரிங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வந்து வெயில்ல காய்ச்சிட்டு நிற்கிறாங்க மக்கள். நாமெல்லாம் மக்களினுடைய பணத்தில் இருந்துட்டு ஏசியில் உட்காந்துருக்குறோம். சரிங்க. நமக்கு இந்த அளவுக்கு வச்சுட்டு அவன் வெயில் நிற்கிறான் பாரு. சரி எல்லாம் மனுஷன், நீங்கள் எல்லாம் மனிதர்கள். போலீஸ்காரன் கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. சரிங்க. அது நான் பார்த்துருக்கேன். சரிங்க. இப்படி மனித நியாயம் வைக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம். சரி அவன் நல்லா ஆடுறான் அப்படின்னு சொல்லி போட்டு முடுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி நல்லவர்கள் இருந்திருக்காங்க. அந்த அந்த வரிசையில் ஜி.கே.எஸ் வந்து ஜி.கே.எஸ் சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை. அது 8 on 3 போனஸ் கொடுக்கணும்னு சட்டம். சரிங்க. கடைசி லாஸ்ட் ஆனாலும் 8 on 3 எல்லாம் கொடுக்கணுமில்லன்னு நான் கேட்குறேன். சரிங்க. அப்புறம் இவர் இருந்துட்டு பாங்க் வந்துட்டு நியாயம் தானே. சரிங்க. 8 on 3 கொடுக்க சொல்லிட்டு. சரி. அப்புறம் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க ஜே.கே.எஸ். சரிங்க. 8 on 3 கொடுக்க போனஸ். சரி. கலெக்டர் தான் சொல்கிறாரு.
கலெக்டரே கம்பெனி நடத்துறது சரிங்க. அப்படின்ட்டாரு. சரிங்க. அப்புறம் அவர் கூப்பிட்டு நான் கலெக்டர் சட்டத்தில் இருக்கிறது தான் சொன்னேன். கம்பெனி நான் நடத்துறதா நீ நடத்துறதாங்கிறது வேற வேற ஆக்சுவல் வருது. சரி. நீ சட்டத்தையெல்லாம் நான் ஒன்றும் மதிக்க முடியாதுன்னு சொல்லிப்பாரு. சரிங்க. அப்புறம் அதுக்கு என்னங்கிறது நான் விட சொல்கிறேன். சரி. பாங்கோ. சரிங்க. அவ்வளோ கேட்டேன். அப்புறம் அவரும் ஒரு வகையில் டெக்ஸ்டூல் வந்து வளர்றதுக்கு உதவி இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜெயராம் நாயக்கர் பத்தி கொஞ்சம் ஜெயராம் நாயக்கர் ஜிகேஎஸ் முதல் இருந்தாரு. அவருக்கு பின்னாடி தான் அந்த போனஸ் குடுக்க சொன்ன, அப்புறம் போனஸ் பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி அவரு வெளியே போயிட்டாரு, ஜிகேஎஸ் வெளியே போயிட்டாரு, சுப்பிரமணியம் முதலியார் வந்தாரு. வந்து அதுக்கு பின்னாடி வந்து இவரு ஜெயராம் நாயக்கர் வந்திருக்காரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜெயராம் நாயக்கர் வந்து ஏன்னா சுப்பிரமணியம் முதலியார் பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு ஆமாங்க, நல்லாவே தெரியும். ஆமாங்க. இவரே ஜெயராம் நாயக்கருக்கு வந்து ஆரம்பத்தில் நமக்கும் லட்சுமில் குரூப்புக்கும் சரியான ஃபைட். சரிங்க. நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை. சரிங்க. அப்புறம் சிஏ வெங்கடபதி நாயக்கர் சிஏ இருந்தார். வெங்கடபதி சார் இருந்தார். அவர் கூப்பிட்டு நீ நின்றுக்கோ அப்படின்னாரு. சரிங்க. ஏனுங்க அப்படின்னு. சரி. மேனேஜ்மெண்ட்டு விரும்பலை. சரிங்க. அதனால் நிற்க சொல்லிட்டாங்க மேனேஜ்மெண்ட். ஓப்பனாக சொல்கிறேன்னே. சரி. நின்றுக்கோ. சரி. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிற முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை இந்த நிர்வாகத்தை பற்றி தெரியுமில்ல, LMW நிர்வாகத்தை பற்றி வேண்டான்னா வேண்டாம் தான், ஏனெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி போத்தாரு. நான் சங்கத்தில் கேட்டு சொல்லுவேங்க. இப்போ சங்கத்தில் சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எச்சா வேணா கொடுத்துட்றேன். சரிங்க. என்ன எச்சா வருமோ அதுக்கு மேலேயே உழைக்கிற அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் போயிடு. அப்புறம் சரி ஜென்ரல் பாடி கூப்பிட்டு கேட்டுருந்தேன். ஜென்ரல் பாடி கேட்டேன், இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு தொழிற்சங்கம் நடத்தினாலே தொழிற்சங்கமே ஆகாதுன்னு சொன்னால் தொழிற்சங்கம் எடுத்து போடுறதுன்னு அர்த்தமா? நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வாங்க. சரிங்க. எங்கள் சங்கம் இப்படி முடிவு பண்ணிடுச்சு. சரிங்க. அவர்கிட்ட போய் சொன்னேன். அப்போ நிர்வாகம் உன்னை நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோ. சரி. நான் மேல் கேட்டு வந்து சொல்லிடுறேன். சரி. ஸ்ரீராம் நாய்க்கிறே கூப்பிட்டு பேசினார். சரிங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயம் நமக்கு ஒன்றும் ஒரு விரோதி முன்பு பகைமையோ ஒன்றும் கிடையாது. இத்தனை பேர் வெளியே நிற்கிறாங்க, அவங்கள எடுத்துருங்க. போனஸ் இந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்கீங்க கொஞ்சம் பேருக்கு, அது வேண்டாம். அதெல்லாம் இருந்த இடத்துக்கு போட்டோன்னா நமக்கு அங்கே தொழிற்சங்கம் நடத்துறதுக்கு யோகிச்சு இல்லை. அதனால் அது எதுதான் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வரலாற்று எடுத்து பாருங்க, எத்தனை சம்பள உயர்வு, ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். வெறும் 75 ரூபாய்க்கு 75% ஒர்க்லோடு கொடுத்துருக்கோம். வேறு எந்த கம்பெனிலையும் கர்நாடகத்தில். சரி. நமக்கு ஒன்று இந்த கம்பெனி அழிஞ்சு போட்டு, இந்த கம்பெனி நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியுங்கிறது, நம்மளும் நல்ல டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் வச்சு நல்ல சம்பளம் வாங்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. சரி. அப்படின்னா சரி, அதையே நான் மேல் பேசிட்டு சொல்கிறேன். சரி. நான் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி. பண்ணிவிட்டு அப்புறம் கன்சல்ட் பண்ணிவிட்டு சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் என்னென்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம் இருந்தது. அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணம் தண்ணி போட மாட்டார். சரி. ஸ்ரீராம் நாயக்கர். சரி. நமக்கு தெரியும். சரி. தண்ணி போட மாட்டேன், பீரும் கூட குடிக்க மாட்டார். நான் கேள்விப்பட்டேன். சரி. அதுக்கு மேலே மனசாட்சி இருக்கு, அவ்வளோதான். அப்புறம் அங்கே போயிட்டு வந்ததுமே மறாவது நாள் உட்காந்து அங்கே என்னென்ன பார்த்து டெவலப்மெண்ட் இந்த கம்பெனி சரி வேணும், அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் இந்த கம்பெனி கொடுத்தாரு. சரி. இப்படிலாம் போனால் இந்த கம்பெனி நல்லா இருக்கும். சரி.
சாம்பிள் கொஞ்ச நாளைக்கு நடத்திட்டு அப்புறம் வேண்டாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிட்டு உண்டு. ஜெயவர்த்தன பேர். சரிங்க. చూస్తాండి అది கட்டாயம் நடிப்பிச்சுக்கவல்லே அப்படின்னாரு. அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இல்லை ஜிகேடி இன்ட்ரெஸ்ட் சரி, இது நல்லா நடத்தணும், சரி, நம்ம எடுத்து அழிஞ்சு போனதாக இருக்கக்கூடாது, நல்லா நடத்தினா இருக்கட்டுமே, ஏன் இப்போ நடத்தின என்ன ஜெயராம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா நடத்த முடியும்னு கேரண்டி கொடுத்தது அவர் தான். சரி, ஜிகேடி கிட்ட. சரி, பாக்கி யாரும் ஜிகேடி கிட்ட எங்கள் இந்த சீக்ரெட் வேறு யாருக்கும் தெரியாது. இல்லை இப்போ நான் 88 வேலைக்கு சேரும்போது LMW எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல் தான் இருந்தது, இருக்கிற எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. அப்புறம் 90க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டை பண்ணி அதை மேலே ரொம்ப டாப்பில் கொண்டு போயினார் ஜெயராம். அது நிறைய விஷயங்கள்ல வந்து உள்ள தெரியும். அதுக்கு கிரீன் சிக்னல் கட்டினவர் ஜேகேடி தான், ஜெயவர்த்தன வேல். சரிங்க. ஜெயவர்த்த வேலு தேவராஜ் அவங்க அப்பா. சரி. அவருக்கு 7 మన కంపెనీ అంటే ఇది ఎత్తితే వీళ్ళు ఎత్తితే కమ్మాడు కూర తొలి చేసినాడు పేరు చూస్తాం அப்படின்னு சொன்னவர் ஜிகேடி தான். சரிங்க. ஜெயராம் நாய்க்கே எங்களுக்கு சொன்னார். சரிங்க. நம்மகிட்ட சொல்லு பர்சனலாக சொல்லுவார். ரொம்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப இணக்கமானதாகவும் இல்லை 2 பேர், ஆனால் யதார்த்தமாக பேசிட்டு இந்த மாதிரி பாருன்னு இந்த கம்பெனி அழிக்கிறதுக்காக இல்லை, நல்லா சூப்பராக நடத்துவோம், எங்கள் மேலே நம்புங்க, தொழிலாளிகிட்ட நம்புங்க, இந்த கம்பெனி நல்லா நடத்துவோம்னு சொல்லுங்க, சரி, நல்ல எண்ணத்துக்கு வரவைங்க. சரி. இன்னும் உங்க மூலமா தான் எல்லாருமே அப்போ வந்து இது இந்த LMW எடுத்தோன்னே இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு எண்ணம் இருந்தது. அது வந்து ஜெயராம் நாக்கர் அப்படி இல்ல, ஜிகேடி சார் இப்படி சொல்லியிருக்காரு, கம்பெனி நல்லா வளர வைக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக வந்து நீங்க தொழிலாளி கிட்ட இது நீங்க சொல்லி கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை கொண்டு வர வச்சிருக்காரு. ஆமா, அந்த நம்பிக்கையும் அவர் காப்பாத்தினாரு. அதன் சந்தேகமே இல்லை. அவர் 1000 அதெல்லாம் நமக்கு இல்லை, அவர் சொன்னது காப்பாத்தினாரு. இந்த கம்பெனி அதை விட நல்ல கம்பெனியா 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது காட்டுன்னு அவர் தான் அதுக்கு முன்னால காட்டு. அதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் படிச்சவங்களுக்கு டீப்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா மேலிருந்து மாதிரியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. நமக்கு அதெல்லாம் தெரியும். நான் டீப்பா பார்ப்பேன். எனக்கு பேலன்ஸ் ஷீட் பத்தி A to Z நான் ஒரு அக்கௌண்டன்ட் பாக்குற மாதிரி பார்ப்பேன். அது நீங்க பேசிக்லயே அக்கௌண்ட்ஸ்ல இருந்ததுனால அந்த இது வந்திருக்கு. சரி. அங்கிருந்து பார்ப்பேன், சொல்லுவாங்க. சரிங்க. அப்புறம் நமக்கு பாலன் சொல்லுவார், சொல்லி கொடுத்து. சரிங்க. இந்த செட்டான் செட்டப்னா என்ன? சரிங்க. இந்த செட்டான் செட்டப்புங்கிற அக்கௌண்டே அநேகம் பேருக்கு தெரியாது. சரிங்க. அது என்னங்க செட்டான் செட்டப்? அது என்ன அப்படின்னா என்னங்க? செட்டான் செட்டப்னாங்க லாபம் வருது. சரிங்க. அந்த லாபம் வர்றதுல 20% மேல போனஸ் தருது. சரிங்க. 20% மேல வருது ப்ராஃபிட் அவைலபிள் சர்ப்ளஸ். சரிங்க. அந்த சர்ப்ளஸ் இவ்வளவு வரும்போது அது வந்து சட்டப்படி 20% மேல் கொடுக்கலன்னு சட்டம். அது அமௌண்ட் என்ன பண்ணுறது? சரி. அதுக்கு தான் அந்த இது செட்டான் அக்கௌண்ட். சரிங்க. செட்டான். சரி. அது அந்த அமௌண்ட்டை செட்டான் அக்கௌண்ட்ல பதிவு பண்ணு. சரி. அப்படின்னு பதிவு பண்றாங்க. சரிங்க. மேனேஜருக்கு தெரியாது. சரிங்க. பிஏன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, ஒரு கலெக்டர் லோகநாதன். சரிங்க. ஆவா லோகநாதன். சரிங்க. அப்படின்ட்டு அவரே அசந்துட்டாரு. சரிங்க. இது எல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க? சரிங்க. அதெல்லாம் எனக்கு பாலன் சொல்லி கொடுத்தாரு. சரிங்க. வேற யாருக்கும் தெரியாது. சரி. அதனாலதான் அவரு இந்த மாவட்டத்துக்கே ஒரு பெரிய சிலை வைக்கணும்னு சொன்னார். அது இப்போ 100 ரூபா லாபம் வருதுன்னா 20 ரூபா போனஸ் போயிருதுங்க, மிச்சம் 80 ரூபா இருக்கு. அந்த 80 ரூபா தான் நீங்க இந்த செட்டான் அக்கௌண்ட்ல கொண்டு வராங்க. ஆமா. அப்ப அந்த அமௌண்ட் என்ன பண்றாங்க அடுத்து? சரிங்க. அதுதான் செட்டப். சரிங்க. இது செட்டானுங்கிறது வந்து இந்த 80 ரூபாய் அந்த அக்கௌண்ட் கொண்டு போறது. அந்த 80 ரூபாய் என்ன பண்றாங்கிறது செட்டப். என்ன செட்டப்ல என்னென்ன வருது? சரி. அப்படின்னா கம்பெனி டெவலப்மெண்ட். சரிங்க.
அது அது நவீனம் பண்றது. சரிங்க. அது போக போனஸ் இருக்கிற ஸ்டேஜில் அதுக்குள்ள போடலாம். சரிங்க. அடுத்த ஆண்டு 20% இல்லை, 18%, 17% தான் வரும். சரிங்க. அந்த அளவு லாபம் அவ்வளவுதான். அப்போ நீங்கள் 20% எப்படி கேட்குறேன்? போன வருஷம் கொடுத்தீங்க, போன வருஷம் லாபம் இருந்தது கொடுத்தோம் இந்த சட்டப்படி. அப்புறம் மிச்சம் இருக்கிறதுல அது கொடுக்கணுங்கிற சட்டத்தில் இல்லை. அப்படியா? அப்போதான் செட்டான் செட்டான்ல போட்டுக்கிற அமௌண்ட்டு அந்த செட்டான் அக்கௌண்ட்ல இருந்து 2% செட் ஆஃப் பண்ணுங்க. ஓ சரிங்க. அப்படின்னு ஒரு இதில் இருக்கு, ஒரு வரி இருக்கு. சரிங்க. அதுல இருந்து எடுக்கலாம், 2% எடுக்கலாம். அப்ப இந்த வருஷம் 20% போனஸ் கிடைக்கும். சரி சரி. அது செட்டப் பண்ணிக்கிறது. சரிங்க. அதுதான் செட்டான் செட்டப் அக்கௌண்ட். சரி சரி. இது எல்லாம் எப்படி பண்ண 8வது படிச்சுட்டு இது படிப்புக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. எங்கேயோ அறிவாளி இருக்காங்க. ஜிடி நாயுடு அவ்வளவு பெரிய ஆளி படிக்கல, ஆனா அவருடைய அறிவை பிடிக்கும். அந்த மாதிரி படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. சில பேருக்கு அறிவு அதுக்கு மேல இருக்கு. கண்டிப்பாங்க கண்டிப்பா இருக்குது. உங்க மாதிரி அதிகாரிகளே வந்து எத்தனை பேர் அந்த பேர் வாங்கல, அந்த நல்ல இது திறமை வெளிப்படுத்த முடியல. மூலமா அது வெளிப்பட்டது வந்தது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க. கிடைச்சும் அவங்க அதை உபயோகப்படுத்திக்கல. அது சில பேர் உபயோகப்படுத்திக்கலைங்க. நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க கம்பெனியில, நீங்க அதை உபயோகப்படுத்திட்டோம். இன்னைக்கு வரைக்குமே நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பழகுந்து அவங்க எப்படி அப்படிங்கறது எல்லாமே வந்து எனக்கு கை கொடுத்துட்டு தான் இருக்கு. நான் அசம்பிளியில சிஎன்சியில இருந்தேன், அப்புறம் அசம்பிளிக்கு போனேன். அப்ப அசம்பிளியில மருதாசலம்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த கொஞ்சம் குண்டா கைட்டா டிராயர் போட்டு அந்த எஃபிஎஸ் ஸ்டோர்ல இருந்து போல்ட் நட் எல்லாம் எடுத்துட்டு போட்டு அப்படியே வீசிட்டு போயிருவாரு. அவர் ரவுடி தான் பேரு. இங்க ரத்னபுரியில இருந்து இங்கேயோ வந்தாரு. அவர் பார்த்து அவர் சொல்றத தேவராஜ் ஸ்டாஃப் இருந்தாரு இல்லைங்க, அவரு போனா ஒன்னும் பேச மாட்டாரு. அவர் வேணுங்க மாதிரி இவரே போய் எடுத்துட்டு வந்துருவாரு. அவரே வந்து ஒரு நாள் நான் சொன்னதுக்கு நம்மளை எல்லாம் சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அசம்பிளில. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நடுவில் வச்சு, அப்ப நான் அவங்க வயசு கம்மி தான் இருக்குங்க, 25, 27 இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு 50-100 பேர் அசம்பிளி, டோட்டல் அசம்பிளியே கூடிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் நீங்க ஏப்பா அவர்கிட்ட போய் எல்லாம் பேசுற, இங்கே பண்ணிட்டு போறாரு விடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அப்புறம் சமாதானம் பண்ணி, அப்புறம் அந்த அளவுக்கு இருந்தவங்க கடைசியில வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுக்கலீங்க. அந்த 152 பேர் அசம்பிளியில இருந்தாங்க. அந்த 152 பேருமே நமக்கு சப்போர்ட். இன்னைக்கு வரைக்குமே ஏதாவது ஒரு ஊர்ல எங்க பார்த்தாலும் சரி, சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு தான் போறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க பேசுறது கண்டிஷனா பேசினாலும் கூட உள்ளத்துல ரொம்ப நல்ல எண்ணம் பிடிச்சவங்க. அது அவங்க புரிஞ்சுட்டாங்க, நம்ம என்ன இன்டென்ஷன்ல நம்ம அவங்களுக்கு சொல்றோங்கிறது வந்து அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. அப்புறம் நமக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த அது கிடைச்சிது. ஸ்டீல் பாய்லர். சரிங்க. நம்மளே உற்பத்தி பண்ணும். ஓ சரி. காஸ்டிங் எப்படிங்க? ஆமாங்க. அந்த மாதிரி. சரி. இவரும் கூட வந்திருந்தாரு. நம்ம பழைய போட்டாவில் இருக்கும் அவரு. சரிங்க. கேபி கிரி. சரி. அப்புறம் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இல்ல, கூலையா, டஸ்டன்ல போய் இருந்தார் இல்லைங்க, நரசிம்மராவுங்களா? சரண் சிங். அதுக்கும் இல்ல, கூலையா இருப்பாரு. சரிங்க. பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவு அல்ல, இவர் சாஸ்திரியா, லால் பகதூர் சாஸ்திரி. சரிங்க. அவரு. சரி. கேபி கிரி. சரி. அப்புறம் இவர் ஜனாதிபதி இல்ல, அவரு எல்லாமே நம்ம கம்பெனிக்கு வந்தது. ஓ சரிங்க. அந்த பாய்லர் திறந்து வச்சாங்க. சரிங்க. ஸ்டீலை அதுக்கு தான் சேலத்தில் நம்மளோட ஃபேக்டரி கூட ஒன்று இருந்தது. ஓ சரிங்க. சேலத்தில். சரிங்க. டெக்ஸ்டைல் பிரான்ச்னு சொல்லிட்டு. சரி. இது அங்கிருந்த இது எடுத்து மூலப்பொருள், அங்கிருந்த மூலப்பொருள் எடுத்து சரி
நம்ம ஸ்டீல் கொண்டு வந்து சரி டெக்ஸ்டைல் கொண்டு வந்து மிக பிரம்மாண்டமான ஹைட்டு. சரிங்க. ஒரு 150-200 அடி இருக்கும் சரி ஹைட்டு. ஒரு ரவுண்டு வந்து 20 அடி ஓ சரிங்க இருக்கும். சரிங்க அதை நம்ம பண்ணி கொஞ்சம் இங்கேயே கொஞ்சம் பண்ணி. சரிங்க. கொஞ்சிங்கன்னா தெரியும் இல்லைங்க, உள்ள டிப் பண்ற மாதிரி தானுங்க அது? ஆமாங்க ஆமாங்க. அது ரொம்ப பண்ணி அந்த 1வது பிளாக் பூரா அங்கிருந்து வர்ற ஸ்டீல் பக்கெட் டீத்திலிருந்து அந்த இது பூராமே அங்கிருந்து அந்த ஸ்டீல் எடுக்கிற மாதிரி. சரி சரி பண்ணி பண்ணணும். அது இப்போ இருந்திருந்தானா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய இதாக வந்திருக்கும். ஆனா காலப்போக்கில் அது வந்து டெக்ஸ்டைல்னால நடத்த முடியாம அப்படியே விட்டுட்டாங்க, டிராப் பண்ணிட்டாங்க. நடத்த முடியாங்க கூட நடத்த வேண்டிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமையல. அதுதான் சரியான வார்த்தை. சரிங்க. சூழ்நிலை அமையலன்னு தான் சொல்லணும். ஆமாங்க. அதுல எல்லாம் போட்டு ஏகப்பட்ட போட்டு. சரி. லால் பகதூர் சாஸ்திரி இவங்க, அப்புறம் கிரி, சரி, அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா. சரி. அப்போ அதில் தான் பாலசுந்தர் நாயக்கர் வர்றாரு. சரிங்க. இன்னும் பாலசுந்தர் நாயக்கர் அவ்வளோ சுலபமான ஆளர். சரிங்க. அவர் மிகப்பெரிய மேதைங்க. சரி. பார்த்த வெளியே அவர் அலட்டிக்க மாட்டாரு, பெரிய இதாக காட்டிக்க மாட்டாரு. எல்லாமே அவர் நிறைய அந்த ஸ்டீல் பவுண்டரி உற்பத்தி ஆகணும் அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மற்ற கூட இல்லை இல்லை. இல்லைன்னா லால் பகதூர் சாஸ்திரி எல்லாம் இங்கே வருவாருங்களா? வரமாட்டாரு. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட் எல்லாம் இங்க வர்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் முன்னோடி கம்பெனியா இருந்திருக்கணும், ஒரு டெவலப்மெண்ட், இந்தியா டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும். ஆமா, அதெல்லாம் இருந்தங்காட்டிக்கு தான் அவங்க வர்றாங்க. சந்தேகமே இல்லைங்க. அதெல்லாம் பார்க்காம அவங்க ஒன்றும் வரல. அதெல்லாம் இவர் கூப்பிட்டு அதில் தான் பிஎஸ் நாகராஜ் ஆச்சார். சரி. உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு அதிகாரி. சரிங்க. ஒரு கம்பெனியினுடைய ஒரு அதிகாரிய அவ்வளவு பேரும் பெருமையும் பொருந்தக்கூடிய நான் இதுவெல்லாம் நம்ம வயசில் நான் பார்க்கவே இல்லை. சரிங்க. அங்கே வர்றேன்னு சொன்னாலே நாகராஜாச்சார் வர்றாரு. சரி. அவர் எப்படி இருக்குங்க வருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. கம்பெனி 41 வருஷம். 41 வருஷம். 41 வருஷம். நீங்க இந்த 41 வருஷத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? சம்பாதிக்கிறதுங்கிறதே நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நிறைய ஆளுங்க பூராமே டெக்ஸ்டைல் இருந்தவங்க எல்லாமே யாருமே சம்பாதிக்கிற ஒரு எண்ணத்தோட அங்க இல்லைங்க. அதுதான் உண்மைங்க. எல்லாமே ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும். ஆமா, அந்த மாதிரி தான் எல்லாருமே கருத்தே கிடையாது. இதான் இருந்திருக்காங்க. அதில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சரி. நம்ம சொந்த வளர்ச்சி காட்டிலும் பொது நோக்கு வளர்ச்சி. உங்களது சொந்த ஊர் வந்து எதுங்க? குப்பநாயக்கன்பாளையம். குப்பநாயக்கம்பாளையம் அதாவது பெரியநாயக்கம்பாளையத்துக்கு பக்கத்தால் இருக்கிறது. இன்னும் பக்கத்தில் துடியலூர்ந்து மேற்கு. துடியலூர்ந்து மேற்கு போனா பன்னிமடை. பன்னிமடை. அதுலேருந்து கொஞ்சம் தெற்கு வந்தா சரிங்க கணுவாயி. அந்த ஊர் பிரசிடென்டா இருந்தேன். சரி சரிங்க. இப்போ அங்கிருந்து டெக்ஸ்டைல் வந்து ஜாயின் பண்ணீங்க. அப்புறம் டெக்ஸ்டைல்ல இருந்து இங்க சுப்பிரமணியம் நகர்ல வந்து இப்ப செட்டில் ஆயிருக்கீங்க. இப்போ இந்த சுப்பிரமணிய நகர் நீங்க எல்லாம் பிரிச்சு இது பண்ண சைட் போட்டு இந்த நகருக்கு நான் தான் தலைவர். சரிங்க. இப்போ இங்க வந்து இருக்கிறீங்க. அது அவர் பண்ணதுதான். சரிங்க. யாருங்க? சுப்பிரமணியம் முதலியார். ஓ, அவரு தான் வந்து இந்த இது பண்ணாரு. அதுதான் சொன்ன ரொம்ப தயவு. சரி. காருண்யமிக்க ஒரு கண்ணியமான மனிதர். சரிங்க. சுப்பிரமணியம் முதலியார் வந்து ஒரு எல்லாம் அதையும் இது எத்தனை தான் போன சூழத்தில் எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்க மாட்டாங்க ஜெகநாதன். கொஞ்சம் இடம் இருந்ததுல பாவம் சேடாகும் போது அவங்க எங்கே போவாங்க? கண்டிப்பாக. அதனால அவங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்துடலாமே. சரி.
ரொம்ப சீப்பாக இருக்கணும், சரி 4 பக்கம் போக்குவரத்துக்கு வசதி வசதியா இருக்கணும். இருக்கணும். அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த சரிங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு பார்த்தேன். சரிங்க பார்த்ததுக்கு வந்து அவரே வந்து பார்த்தேன். சரிங்க இது ஏரோட்ரோம் போகிறது வழி பக்கம் எல்லாருக்கும் ஒதுக்கும்போது நமக்கு ஒரு இடம் அலாட் பண்ணாங்க. சரிங்க அது வந்து அந்த பக்கம் இருக்குது, 31ஆம் நம்பர் சைட்டு. சரிங்க அது ஷீட் போட்டு எடுக்கும்போது அது மார்க்கரு பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மூலமாக படிச்சு அவர் பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு சரிங்க பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாரு. அது அவர் பிடிக்கல. சரிங்க இது கூடாது, நாளிலிருந்து வேலைக்கு வர சொல்லிடுவோம். சரி மேசுக்காரன் நாகர் ஜெகநாதனை போடுங்க இடத்துல. சரிங்க கையார்ஜியை போடு, கையார்ஜின்னு தான் சொல்லுவாங்க, அவரை போடுங்கன்னாரு. சரிங்க சரி நமக்கு இந்த வீடு இருக்குது எல்லாமே இருக்கு, நமக்கு நம்மளால அங்கே போய் மெயின்டைன் பண்ண முடியாது, சரி நமக்கு தெரியும் ம் 3 நாள் பண்ண முடியும். பார்ஷியாலிட்டி பார்க்காம ஒரு கூடத்தில் எழுதி போட்டு ம் சீட் எழுதி போடுவோம் பேர், சரி அது பூரா ஒவ்வொரு பேருக்கு மட்டும்தான் இருக்கும். சரிங்க இதில் வந்து சைட் நம்பர் இருக்கும். சைட் நம்பர் 2 குழந்தைகள் விட்டு 2 குழந்கள் எடுத்து கொடுப்பாங்க. சரி அதில் எது வருதோ அந்த சீட் ஆகும். இந்த சீட்ல இது பேருனா இந்த சைட் நம்பர். ஆமாம். சரி எப்போ இவங்களுக்கு இந்த சைட் இவங்களுக்கு என்ன சைட், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. சரிங்க எம்டி வந்தாலும் எம்டிக்கும் அதுதான், அதேதான் இதுதான் சிஸ்டம். சரி நமக்கே இப்படியா, ஆ நான் எம்டி சொல்கிறேன் அப்படின்னு. சரி அவர் சொன்னதுதான், நீங்கள் அவர்கிட்ட சொல்லிக்கோங்க, சரி அவர் மாற்றி கொடு சொன்னேன்னா அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன், அப்புறம் அதை செய்ய மாட்டேன். அப்புறம் அவருக்கு போய் சொல்லியிருக்காரு. சரி என்ன இந்த ஜெயநாதன் இப்படி சொல்லிட்டு தெரியுதா? சரி என்ன சொன்னேன், நமக்கு சைட்டு டெஸ்டூர் சுப்பிரமணியன் சைட்டு கிடைக்குமே உங்கள் சீட்டுக்கு, அவர் என்ன சொன்னார் அப்படி பண்ணுங்க கிடைக்கும். இல்லை அவர் சீட் எழுதி போட்டு கொடுதல் போட்டு அதில் இருந்து தான் நமக்கு வரணும்னு முன்னாலெல்லாம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்லியிருந்தால் அது மிகச்சரியான, சரி மிகச்சரியானது நான் சொன்னது தான் அது. சரி இன்னும் தெளிவாக சொல்லி செஞ்சிருக்காரு அவர். சரி அப்படின்னா அந்த குளத்துல இருந்து அவங்க குழந்தைகளுக்கும் கூட இல்லை, சரி அந்த நகரத்தில் இருக்கிற 2 குழந்தைகளுக்கு எடுத்திருக்காரு. சரி அவருடைய கூட அவருக்கு அந்த இடம் இல்லை, அவருக்கு ஒரு இடம் கூட இல்லை. சரி தெரியுமா அது அப்படின்னு அவர் சொல்லிட்டு மிகச்சரியானது. சரி அவர் பாரு அவருடைய எண்ணம் பாருங்க, அது நகரத்தினுடைய கழகோடு இருக்கிற சைட் அவருக்கு கிடைக்கும். சரிங்க மிச்சம் இருந்தால் தான் அது அவருக்கு கிடைக்கும். சரி சரி ஆனால் சாதாரண 2 பேரும் ஒரு சுத்தியில் அடிச்சிட்டு இருந்தாங்களுக்கு அந்த முன்னாள் ஒன்றா சரிங்க சரிங்க அவங்க அண்ணன் தம்பிக்கு சேர்ந்த மாதிரி. சரிங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சி கட்ட நானே சரி ஒரு 33 ரூபா கொடுத்தேன். சரிங்க இவர் ஒரு 33,000 கொடுத்தார் ரங்கசாமி, சரிங்க பொருளாளர். சரிங்க அப்புறம் மார்க்கர் பழனிசாமி தெரியுமில்ல மினிஸ்கர், ஆமாங்க ஆமாங்க அவர் ஒரு 33,000. சரிங்க இவர் 10,000. சரிங்க இவ்வளவுதான் பாக்கி கொடுத்தது. இந்த நகரத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாங்க எம்ஜிஆர் இந்த இந்த நாம இப்படி உட்காந்துருக்கணும், இந்த மாதிரி உட்காந்து பேசணும். சரிங்க நானும் அவரும் ஒரே மேடையில் பேசணும். சரிங்க எம்ஜிஆர் சரிங்க கரும்பு கடை மைதானத்தில் சரி அந்த போட்டோவெல்லாம் வச்சு காட்டினேன். சரிங்க ஆமா நீங்க பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னீங்க சார். சரி நான் கண்டினியூ பண்ணாமல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் முடிச்சிட்டேன். ஏன் அப்படி பண்ணீங்க? என்ன நீங்கள் உங்களுக்காக தான் சார் அந்த கூட்டம் பூரா வந்திருக்குது, சீட் அடிக்கிறாங்க பயங்கரமாக இருந்திருக்கு. நான் முடிக்கலன்னா கல் வீசுவாங்க, அது நாகரிகம் இல்லை. வெளியிருந்து கூப்பிட்டு அவங்களுக்காக மேடை ஒதுக்கிறவங்க எல்லாமே நம்ம அதிகபட்சமாக பேசிட்டு இருக்காது. அந்த நாகரிகம் உங்கள் மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். நீங்கள் அதை ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படியே நான் எங்கள் ஆளுகள் பல பேருக்கு சொல்லிக்கிறேன், அதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா செய்வீங்க. எத்தனை ரோடு ஒதுக்கியிருக்கீங்க? 30 அடி ரோடுங்க. இந்த கார்னர் லெவல் ஒதுக்கு நீங்கள் 7 அடி ஒதுக்கியிருக்கீங்க. பார்க்கு ஒதுக்கி இருக்கீங்க இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு அந்த இதை எடுத்து காட்டணும். உடனே கூப்பிட்டு திருநாவுக்கரசு அந்த இவரையெல்லாம் கூப்பிட்டு திருப்பூர் மணிமாறன் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஆயுத பூஜை அதெல்லாம் கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களா? அது ஆயுத பூஜை
ரொம்ப நல்லா நடத்தினதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் ஒரு காரணம். சரிங்க. 2 நாள் 3 நாளாக ஒரு பெரிய விழாவாகவே இருந்து செக்ஷன் கூட்டி கோலம் போட்டு மிஷினுகள்லாம் துடைச்சி அந்தந்த மிஷினை அவங்கவுங்க தான் துடைக்கணும். ஹேண்டில் இந்த பக்கம் இருந்து இப்படி சுற்றினா அந்த பெட்டு செக்கு கிட்ட போய் நிற்கும் பெட்டு. அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணி வேஸ்ட்டு போட்டு தேய்ச்சி அந்த ஸ்க்ரூ ராடெல்லாம் தேய்ச்சி எல்லாம் பெருசாக எடுத்துருவாங்க. சரி, எடுத்து கழுவி கொண்டு போய் நிறுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு மிஷின் அவங்களே பண்ணி எங்கெங்கே பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடித்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு புது மிஷின் ஆட்டு நிறுத்திட்டா தான் அவங்க சோறு போட்டு கடவுள்றாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஆயுத பற்றி நினைப்பாங்க. அப்படி நடத்துவாங்க. மேனேஜிங் ஏஜெண்ட்டாக இருந்தார் பாலசுந்தர் நாயக்கர். சரிங்க. அப்புறம் தான் எம்டி ஆனார். சரிங்க. முன்ன வந்து மேனேஜிங் ஏஜென்ட். ஆமாங்க, நம்ம இவர் ஆர்ச்சாமி சார் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து டைரக்ட் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி மேனேஜிங் போஸ்டிங் வந்து ஏஜென்ட்னு இருந்தது. அப்புறம் எம்டின்னு வந்தது. அப்புறம் அப்படியே பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் பேரு வேலை ஒண்ணுதான், அதோட பேரு வந்து வேற வேறையா மாறி. ஆமாங்க. அப்புறம் நான் ஏஜென்டா இருக்கும்போது இருந்திருக்கேன். சரி. பாலசுந்தர் நாயக்கர் ஏஜென்டா இருக்கும்போது சரி இருந்திருக்கேன். அவர் டைரக்டர் ஆகும்போதும் இருந்திருக்கேன். சரி. அப்போ பாலசுந்தர் நாயக்கர் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவார். சரி. எல்லாம் மிஷின் அவங்க பண்ணுறது நல்லது. எல்லாரும் அவங்க ஏரியாவே இது பண்ணுவாங்க. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. அப்புறம் எம்டி வரும்போது சென்ட்ரல் ரோடு இருக்கு வருங்க. ரோடெல்லாம் நல்லா கழுவி கோலம் போட்டு மேலே இந்த மாதிரி பூ செண்டை மேலே கட்டி விட்டு அங்கங்கே சுவிட்சு வச்சுக்குவாங்க. சுவிட்சு வச்சு அங்கே வந்து நின்று அப்புறம் அவர் திருப்பி 4 பக்கம் நின்று திரும்பி போய் பார்ப்பாரு. நானும் நீங்களானாலும் பார்த்து ஆகணும். அந்த மாதிரி ஆக்ட் இல்லை, அது நீ திரும்பி பார்ப்போம். அப்போ சுவிட்ச் அமுத்துவாங்க. அந்த இது இப்படி அந்த பூ பொல் தலைமையில் உள்ளது. சரி. எல்லாரும் கரம் கொட்டி எல்லாரும் வரவேற்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரு ஒர்க்கர்ஸ் மேல ஒரு பாசம் வச்சுட்டு இருந்திருக்காரு, ஒரு அக்கறை இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அளவுக்கு அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட மனசு. அதேதான். ஆமாங்க. அது எல்லாம் கம்பெனி ஏகமா அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் அவங்க வேண்டிய அளவுக்கு கடலை பொரி ஸ்வீட்டு அதில் எல்லாத்துக்கும் ஒரு தேங்காய் 2 தேங்காய் அப்படி கம்பெனி பண்ணுவாங்க. ஒவ்வொரு புது டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவார். அது குடும்பம் மாதிரி. அதான் கண்டிப்பா டெக்ஸ்டூல் வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் வந்து எல்லாருமே அது மறக்க முடியாம இருக்கிறாங்க. ஆமா ஆமா. இல்லைன்னா எப்பவும் மறந்துருப்போங்க. இன்னைக்கு மறக்க முடியாம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எந்த இடத்துல இருந்ததுன்னா அது ஓடிட்டே இருக்குது. ஆமா. அது என்னன்னா ஒரு குடும்பம் மாதிரி இருந்ததுனால எல்லாருமே சண்டைகள் நிறைய இருந்தாலும் அது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போனாங்க. மேனேஜ்மெண்ட்டும் அது மாதிரி தான் கொண்டு போச்சு. ஒர்க்கர்ஸ் அந்த எண்ணத்துலதான் இருந்தாங்க. அது வந்து மறக்க முடியாது. என்ன சண்டை முடிச்சாலும் போனஸ் சண்டை அது இது என்ன வந்தாலும் அந்தந்த இது ஸ்டேஜ் வரும்போது அது மறந்துடும். ஆமாங்க, கண்டிப்பா. அது அப்படி இருந்தா தான். ஆமாங்க. சொல்லு குடும்பத்துல எப்போ உங்க குடும்பத்துல ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா அது அல்ல அப்படியே உதறிட்டு போயிடுவீங்களா? அப்புறம் அந்த வெள்ளாமை எடுக்க மாட்டீங்களா அண்ணன் தம்பிக்குள்ள? அது மாதிரிதான் இது உங்களுக்கு. அதெல்லாம் மனசுல இன்னைக்கு நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கு. அவர் பேசி இருக்காரு இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பாங்க. இப்ப இது தவிர உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஏதாச்சும் சொல்லுங்க. டெக்ஸ்டூல்ல வந்து உங்களுக்கு மறக்க முடியாம ஒரு இது நடந்தது, அது என்ன வாழ்நாள் எனக்கு மறக்க முடியாது. டெக்ஸ்டூல்ல நான் இருந்த வரைக்கும் 57 இருந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் இருந்தீங்களா? டெக்ஸ்டூல்ல அது ஒன்று இருந்துங்க. ஃபேமிலி டேன்னு ஒன்று பண்ணுவோம். சரிங்க. கோவை மாவட்டத்தில் யாருமே அந்த ஃபேமிலி டே கொண்டாடாத போது சரிங்க அது என்னன்னே தெரியாது. ஃபேமிலி டேனாங்க எல்லாத்தையும் தகவல் கொடுத்து சரி அந்த அவங்க குடும்பங்கள் இருக்கிற கூடியவங்க கூட எல்லாத்தையும் கம்பெனிக்கு வர வச்சு சரிங்க அவங்க வீட்டுக்காரர் வேலை செய்யக்கூடிய
அந்த தொழில் திறமை, அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு நெருக்கடி இருக்காரு, நீங்களும் ஒத்துழைக்கணும் அவருக்கு. சரிங்க. அவருக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்கேற்ப செலவு தான் நீங்க சொல்லணும். சரிங்க. அதுக்கு மேல பண்ணீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். சரிங்க. உங்க குடும்பத்துக்கு அவருக்கு கஷ்டப்படுறத இங்க வந்து அது அந்த அந்த இதுல வந்து அந்த நெருடர்கள் வந்து வேலை செஞ்சாருன்னா எவ்வளவு சிரமம் ஏற்படும், எவ்வளவு ஆபத்தான வேலைக்கு இதெல்லாம் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய இரும்பு வச்சு ஒர்ஜிங் பண்றாங்க, தட்டி காய்ச்சி நீட்டு இதெல்லாம் பண்றாங்க. மிஷின் எவ்வளவு பெரிய மிஷின் வேலை செய்யறாரு. எல்லாம் காட்டுறேன்னா அவங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறது அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பாக்குற மாதிரி. சரிங்க. குடும்பத்தில் இன்னைக்கு யாராவது கம்பெனிக்கு விட மாட்டாங்க. ஆனா அவர் விட்டார். யாருங்க? நம்ம இவரு சுப்பிரமணியம். அவர் எம்டியா இருக்கும்போது இது நடந்திருக்கு. எல்லாம் நடந்திருக்குது. வருஷம் வருஷம் நடத்தினார். சரிங்க. ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்றது கூட ஒத்துக்கலாங்க வீட்டுல. சரிங்க. அவர் இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னால சரிங்க இவ்வளவு நல்ல கம்பெனி வீடு மாதிரி அத்தனை பேருக்கும் வளர்ச்செண்டு கொடுத்து, சரிங்க, பன்னீர் தெளிக்கு வரவேற்று, சரிங்க, கம்பெனிக்குள்ள விட்டு உள்ள விடுவோம் போக போக அங்கங்க டீ, சரிங்க, சாப்பிட வச்சு மத்தியானம் போகும்போது அத்தனை பேருக்கும் ஸ்வீட்டோட சரி சாப்பாடு. சரிங்க. அனைவருக்கும் ஒரு 2000-3000 பேர்னா 3000 பேருக்கும் சாப்பாடு. சரி. அவர் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டாரு. சரி. அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணுங்க. அதுதான் அதெல்லாமே பண்ணதுனாலதான் இந்த டெக்ஸ்டைல் குடும்பம் அப்படியே குடும்பமாவே இருந்துருச்சு கடைசி வரைக்கும். அது பேசிக்கிறது அதேதான், சந்தேகமே. அது அப்படியெல்லாம் படிச்சு சாயந்தரம் பார்க்கும்போது ஒரு பெரிய விழாவிலிருந்து கலந்து போற மாதிரி. சரிங்க. சாப்பிட்டுட்டு சரி போகும்போது ஒரு பாக்கெட்டு, சரி, ஒருத்தருக்கும் சரி ஒரு நினைவு இதை கொண்டு போகிற மாதிரி. சரி சரிங்க. அது அவங்களுக்கு ஏதாவது நம்ம தகாத கம்பெனி வேலை நிறுத்தமோ வேறு ஏதாவது ஏதாவது பண்ணால் அது ஞாபகம் வரும் குடும்பத்துக்கு. சரி, கம்பெனி நல்லா இருக்குதுங்க. சரி. அப்புறம் வாரிசுகளுக்கு வேலை கொடுப்பாங்க. அது அவர் கொண்டு தான் அவங்க எங்கே போவாங்க. நான் சொன்னேன் ஒரே பாயிண்ட்டு, இந்த கம்பெனி தவிர எங்களுக்கு வேறு ஒரு ஒன்றும் வழி இல்லைங்க. சரிங்க. எந்த சொந்த பந்தம் அனைவரும் நீங்கள் தான், இந்த கம்பெனி தான். சரி. ஏதாவது வேலை வாய்ப்பு கொண்டு போகணும்னா இந்த கம்பெனி தவிர எங்களுக்கு வேறு யாருக்கிட்டாவது போய் சிபாரிசு பண்ணுற அளவுக்கு கூட எங்களுக்கு இல்லை. அதுதான் உண்மையும் கூட. சரி. உங்களுக்கு தெரியும், இந்த கம்பெனி தெரியும். எங்கள் கம்பெனி இப்போ பசங்களுக்கு குழந்தைகளை படிக்க வச்சு வேறு என்னங்க பண்ணுறது, உங்ககிட்ட தவிர வேறு ஆளு. அது அப்படியே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு நியாயம்தான் அப்படின்ட்டு பாருங்க, எவ்வளோ பெரிய மனுஷன். நியாயம்தான். அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரி. அந்த பீரியட் வரும்போது அவங்களோட ஒவ்வொருத்தர் ரிட்டையர் ஆகுவாங்க, அவங்களோட வாரிசுகள் உள்ள பெரிய மனசு வேணும். கண்டிப்பாங்க கண்டிப்பா இல்லைங்களா? ஆமாங்க. பாலசுந்தர் நாயக்கருக்கு அடுத்தபடியான ஒரு இடத்தை பிடிச்சவர் அவர் தான். சரி. சுப்பிரமணியம். சரி. அப்புறம் நம்ம ஜெயராம் நாயக்கரும் அவருக்குள்ள ரொம்ப அடாபடியாக ஒன்றும் இல்லை. நிர்வாகம் நல்லா நடத்தணுங்கிறதுல ரொம்ப ரெடியாக இருந்தார். நல்லா நிர்வாகி. அதை யாரும் மறுக்க முடியாது. சரியான நிர்வாகி. பாலசுந்தர் நாயக்கர் வேற துறையில பெரிய நிர்வாகி. இவர் வேற துறையில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு புதிய தொழில் செஞ்சுக்குவார். சரி. இங்க வந்து அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். சரி. டோல் செட்டில்மெண்ட் கடைசியில் அதில் கையெழுத்து போடக்கூடாது. சரி. எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. சரி. என் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை. சரி. அதில் போடக்கூடாதுன்ட்டாங்க. சரி. தொழிற்சங்கத்தில். சரிங்க. இப்போ நான் ஒவ்வொரு கம்பெனியினுடைய செட்டில்மெண்ட்டையும் சரி இந்த வேர்டு இருக்கு. சரிங்க. அதை கொண்டு வந்து காட்டினேன். சரி. இங்கே மட்டும் ஏன் வேண்டாங்கிறீங்க? சரிங்க. நான் தொழிற்சங்க தலைமை சரின்னாலும் கேட்பேன். சரிங்க.
இங்கே மட்டும் ஏன் வேண்டாங்கிறீங்க? ஏதோ உள்நோக்கம் இருக்கு. சரி. அது என்னன்னு சொல்லுங்க. சரி. அது ஒன்றும் இல்லைப்பா. அது பெரிய இப்போ செட்டில்மெண்ட் 12/3 செட்டில்மெண்ட் போட்டால் பக்கத்தில் இருக்கிற கம்பெனிலாம் இவ்வளோ அப்போ 3 டிஜிட்டில் வர்ற சம்பளம் தான் வேறு எங்கேயும் இல்லை. எல்லாரும் 2 தான். எல்லாம் 20, 30, 50, 60, 80, 90 வரலும் தான். 99 வரலும் தான். இங்கே மட்டும்தான் 1000 வர்ற மாதிரி. அது இவங்களுக்கு போகிறாம தாங்க முடியலாமல் எல்லா கம்பெனிக்கும் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இது எல்லாம் பண்ணிடலான்னு உள்ள நான் அதை ஒத்துக்கல. சரி சரி. ஒரு தொழிலாளிகள் கேட்கும்போது இது நல்ல சம்பளம் தான் வேணும். அப்புறம் சங்கத்திலேருந்தே வெளியேற்றிருக்காங்க கூட முயற்சி பண்ணாங்க. சரிங்க. சொல்லிட்டாங்க உங்களை முயற்சி பண்ணலாம், தனியாக ஒரு சங்கம் வச்சுக்கலான்னு. சரி மெம்பர். சரி சரிங்க. அது ஜெயராம் நாய்க்கருக்கு தெரிஞ்சுது. சரிங்க. ஜெயராம் நாய்க்கருக்கு அந்த திறமை இருக்கு. சரிங்க. அப்புறம் தெரிஞ்சுட்டு ஏன் போட முடியாது, சங்கம் சொல்லுதான் கேட்கணும், அவ்வளவுதான். அது இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு. என்ன சர்வேதி ஏறுமா? அப்படி எதுக்கு ஜனநாயகம் எல்லாம் பேசிட்டு ஜெனரல் பாடியை கூப்பிட்டு அது கூப்பிட்டு எல்லாம் ஜெனரல் பாடியே வேண்டான்னு சொல்லிடுங்க. நீ கூப்பிட்டு ஜெனரல் பாடி கூப்பிட்டா ஜெகநாதன் இருக்கணும், ஜெகநாதன் எடுத்த முடிவு சரியானதுன்னு போயான்ட்டு வந்தேன். 12/3 செட்டில்மெண்ட் தயார் பண்ணுங்க, டிராஃப்ட் கொடுங்க, கையெழுத்து போடுறேன். அப்போது 12/3 கையெழுத்து போடுறதுக்கு ஆஃபீஸ் பேரனுடைய அந்த மேலேருந்து கையெழுத்து போடுற அதிகாரம் வாங்கியிருக்கோம். எனக்கு அது இருக்குது. சரிங்க. சரி. அப்புறம் சரி நான் கையெழுத்து போடுறேன். கடைசியில் என்னாச்சு, லேபர் ஆஃபீஸர்கிட்ட வந்து ஆள் அனுப்பி நீங்கள் போடக்கூடாதுன்னு தலைமை உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி. எப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டுனோ ஒரு முடிவோடு வந்துட்டோம்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரி. அப்படி புரிஞ்சுக்கலன்னா நான் உங்களுக்கு எதிர்த்து செய்கிறேன்னு வர வேண்டி இருக்கும். அது புரிஞ்சுட்டு நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணுறது நல்லது. அப்புறம் அப்படியே சொல்லிட்டேன். யூகே வெளியே கேட்டீங்களா? ஆமாங்க. அவருக்கு போய் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஜெகநாதன் முடிவெடுத்து அதை மாற்றவே முடியாது. சீக்கிரம் அவன் முடிவெடுக்க மாட்டார், அதில் பாயிண்டோடு இருப்பார். அவர் முடிவெடுத்தானே செஞ்சிருவேன். நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றிட்டு நான் கையெழுத்து போட்டேன். சரி. அவங்க பேரே எடுத்துட்டு ரிமூவ் போட்டு நான் கையெழுத்து போட்டேன். அதுதான் கடைசி செட்டில்மெண்ட். சரி. அது நான் சொல்லணும் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாங்க கண்டிப்பாக அது இருக்கும். சரி. அந்த இதில் தான் ஏன் கையெழுத்து போட்டு அரிசாமி தெரியும். அவன் சொல்லியிருக்காருங்க. பொன்னுசாமிக்கு தெரியும். அதில் கையெழுத்து போட்டு அங்கே வந்து அப்புறம் எம்டிக்கு இது நல்லா தெரியும். சரி. எம்டி அப்படி இருந்தால் உங்களுக்கு நிறுத்திடுவாங்க, உங்களுக்கு சங்கத்து இந்த எடுத்துடுவாங்களே ஜெகநாதன். சரி அப்படின்னாரு. சரி. எடுத்து பரவாயில்லைங்க, எனக்கு என்ன அதனால வருது, பரவாயில்ல அப்படி சொல்கிறாரு அவரு. உங்கள் சிஐடியூ சங்கம்ங்கிற பேரில் இருக்காது, ஜெகநாதன் சங்கத்தில் 1000 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாருங்க அவர். சரிங்க. அந்த ஆர்கே கல்யாண மண்டபத்தில் கொஞ்சம் பாட்டிலோடவே வந்துட்டாங்க. சரி. நீர் பாட்டிலோட அதோட இதோட வந்து கண்டினியூ பண்ணுறது ஸ்ட்ரைக். சரி சார், நாளைக்கு கம்பெனி ஓடும். சரி. நான் டெக்ளேர் பண்ணேன். டெக்ளேர் பண்ண அவங்க உயிரே கொடுப்பேன். அதை காப்பாற்றுறது. சரி. அதுதான் எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே பண்ணி சொல்லுவாங்க. சிஐடிக்காரன் சொன்னால் அவன் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். தைரியம் கொஞ்சம் முன்பின் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் அவங்ககிட்ட பண்ணுவேன். செட்டில்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும். என்ன ஒப்பந்தம் இன்க்ரீஸ் பண்ணுறானோ ரேட்டு அதை பண்ணுவான். நான் போய் முதல் பண்ணுவேன். அதிலெல்லாம் இது பண்ணுவேன், அறுவை பண்ணுறாங்கன்னு மாட்டேன். அதில் வந்து இப்போ நாளைக்கு கம்பெனி ஒன்று எம்டிக்கிட்டு கூப்பிட்டாரு. ஏப்பா கம்பெனி ஏகமாக ஜென்ரல் பாடி மகாநாட்டிலே முடிவு செய்ய போவோம், கம்பெனி రన్నింగ్ అవ్వని చెప్పే మేనేజర్ దగ్గరని చెప్పండి, వేళ రమ్మంటే రేపు నడుస్తుంది.
ப்ராக்டிஸ் வேணுங்கிறதுக்கெல்லாம் தொழில் எல்லாத்தையும் போய் பேசி ஒவ்வொருத்தராக பேசி நாளைக்கு நீ வர்ற நீ வேற நீ இது வேற நீ இந்த செய்யற நீ இது செய்யற. இன்னைக்கு நீங்க உங்களோட 40 வருஷம் டெக்ஸ்டைல் வாழ்க்கையில உங்களுக்கு ஞாபகம் வயசாயிருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொன்னீங்க. ஆமாம், அதுக்காக ரொம்ப நன்றி. நீங்க நீடூடி பல்லாண்டு காலம் வாழ எங்க டெக்ஸ்டைல் ஊழியர்கள் தொழிலாளர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். நான் இந்த வயசுலேயும் கூட நம்ம ஒரு பேட்டி வாங்குற அளவுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிறதுக்கு நான் என்னைக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாங்க. அது நீங்க தொழிற்சாலையில எங்களுக்கு கொடுத்த ஆதரவு ஒரு இது இருக்கிறனாலதான் நீங்க நாங்க இப்போ பேச முடியுதுங்க. அப்போ நாங்க அதிகாரிகளா இருந்தா நீங்க தொழிலாளிகளா இருந்தீங்க. நாங்க ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தொழிலாளிகளுக்கு அது பிடிக்காது. நீங்க அந்த நேரத்துல தொழிலாளிகிட்ட பண்ணக்கூடாது நீங்க எங்கிட்ட சொல்லுவீங்க. சரின்ட்டு அப்புறமா நீங்க தனியா என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்பீங்க. நாங்க இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். நீங்க சரி நான் சரி பண்ணி கொடுக்குறேன்ட்டு போய் தொழிலாளிகிட்ட பேசி நம்ம என்ன செஞ்சோமோ அது சரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ நீங்க அந்த அதிகாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே ஒரு நல்ல பாலமா இருந்தீங்க. 2 பேர்த்துக்கு உற்பத்தியும் பாதிக்காம 2 பேர்த்துக்கு ஒரு இது இல்லாம இருந்தீங்க. அந்த ஒரு வகையில தான் உங்களை இன்னும் ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியுது. 2வது நீங்க ரொம்ப சீனியர் பெர்சன் டெக்ஸ்டைல் இருக்கிறவங்க இருந்ததுல சோ அது உங்ககிட்ட கேட்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். நீங்க ஒரு நல்ல படிச்ச விவேகி, நல்ல தொழில் திறமை வாய்ந்தவர், சாமர்த்தியமா பேசுவீங்க. எல்லாத்துக்கிட்ட நமக்கு அது பிடிக்கும். எல்லாத்தையும் அவரு மேனேஜர் சீனியர் மேனேஜர் ஜனார்த்தன் பேசும்போது கூட உங்களுடைய நீங்க எடுத்த கொள்கையை கொஞ்சம் கூட பின்வாங்காம சரியான முறையில் அது புரியுற மாதிரி சொல்லுவீங்க. அந்த அறிவு திறமை எல்லாமே கொடுத்தது டெக்ஸ்டைல் தான் சொல்லலாம். டெக்ஸ்டைலுக்கு அந்த அந்த குணம். டெக்ஸ்டைல் இருந்தவங்க பழகின விதம், அவங்க நடந்துகிட்ட விதம், எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அதை வச்சுதான் நம்ம அந்த அறிவை வளர்த்திட்டோம். நம்ம தனியா ஒண்ணும் இல்ல, டெக்ஸ்டைல் தான் அந்த அறிவு அந்த திறமை எல்லாமே நமக்கு கொடுத்தது டெக்ஸ்டைல் தான். நம்ம தனியா கத்துக்கிட்டதை விட டெக்ஸ்டைல் கத்துக்கிட்டது ரொம்ப ஜாஸ்திங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அதுதான். அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் சந்தேக முடியாது. நமக்கும் அப்படித்தாங்க. சரி.